सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये शिवरत्नाद्रिसम्भूता ज्ञानसागरगामिनी पुनातु भुवनं पुण्या ज्ञानानन्दमहानदी। सद्गुरुनाथ महाराज की जय, समस्त साधु मंडल की जय, भारत माता की जय, पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதோ பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஆகாசத்திலேருந்து விழக்கூடிய மழை துளியானது எந்தெந்த இடத்துலையோ நதிகளெல்லாம் போய் விழுந்தாலும் திருப்பியும் ஓடி வந்து கடலில் கலக்கிறது போல ஆகாஷாத் பதிதம் கீழே விழறது தோயம் ஜலம் யதா கச்சதி சாகரம் எப்படி கடலை நோக்கி போகிறதோ அது மாதிரி சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சத்தின்னு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கேசவனை வழிபட்டதாகும் அப்படின்னு அந்த சந்தியாவந்தனத்தில் சொல்கிற அந்த ஸ்தோத்திரத்தோட அர்த்தம். தபோவனத்திலையும் சுவாமி தீபஜோதியில் ஆரம்பித்து நிர்குண பிரம்மத்தில் ஆரம்பித்து வேணுகோபால சன்னதியில் கிருஷ்ணன்ட்ட சகுண பிரம்மத்தில் பூர்த்தி பண்ணுறார். தபோவன வழிபாடு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தோட இன்னொரு அர்த்தம் என்ன, எத்தனையோ ஆறுகள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. கங்கை காவேரி தாமிரபரணின்னு பேர் வைக்கிறோம். நான் காவேரி கரைக்காரன், நான் தாமிரபரணி ஆக்கும் அப்படிங்கிறான் இல்லையா. அந்த நதி, இந்த நதிக்கரை நாகரீகம் அதோடைய சம்பிரதாயங்கள்னு இருக்கு. இது எல்லாமே எங்கே போகிறதுன்னா கடலில் போய் கலக்கிறது. எங்கேருந்து வந்ததுன்னா கடல்லேருந்து தான் வந்தது. சமுத்திரத்துலேருந்து மேகமண்டலத்துக்கு போய் மழையாக பொழிஞ்சு ஆறாகி கடலில் கலக்கிறது போல நாம் ஒத்தொத்தரும் பகவானிடமிருந்து வந்து பகவானிடமே கலக்கிறதுக்கான ஒரு யாத்திரை தான் நம்மளுடைய வாழ்க்கையே. நம்ம வாழ்க்கைங்கிற ஜீவ யாத்திரைங்கிறது என்ன, தீர்த்தத்தின் யாத்திரை போல ஒரு தீர்த்த யாத்திரை. இப்போ பகவானோட கருணையால் பூமியில் ஜனித்தோம், அந்த கருணையால் வாழ்ந்துட்டுருக்கோம். யார் யாரோ எங்கெங்கேயோ எப்படி எப்படி இருந்தாலும் எல்லாரும் எங்கே போய் சேரணும், அந்த கடலில் போய் கலக்கணும். இதுதான் நம்மளுடைய பிறவி பயன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சாபல்யம், பகவானோட கலக்கிறது. பகவான்னு சொல்லும்போது குணங்கள்லேயே சிரேஷ்டமானவர் யாரோ, சிறந்த குணங்கள் உள்ளவர், தனக்கு நிகரில்லாத தன்மை உள்ளவர், அளவில்லாத மகிமை உள்ளவர், கருணையே வடிவமானவர், பேரழகே வடிவமானவர், பேரொளியே வடிவமானவர்னு அப்படிலாம் பகவானை ஸ்துதி பண்ணுறா மகான்கள்லாம். அப்படி சுவாமியை நம்ம வழிபடுறோம் இல்லையா, அந்த தெய்வத்திட்டேந்து வழிபட்டு 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 அந்த கருணையால் அந்த சுவாமிகிட்டையே இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அம்மாட்டேந்து உண்டான குழந்தை அம்மாட்ட அப்படியே கட்டின்னு அம்மா கொஞ்சம் போது அந்த அம்மாவுடைய அரவணைப்பை அனுபவிக்கிற அந்த சுகம் இருக்குல்ல, அந்த லாலனை, அது மாதிரி பகவானோட இணைந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை, அனுபவிக்கக்கூடிய நிலையில் அந்த ஜீவன் தானும் இருக்கமா இல்லையான்னு தெரியாத நிலை. இதுதான் நம்ம ஒத்தொத்தருக்கும் லட்சியம். ஒருத்தர் கேட்டார், இது என்ன ஞானானந்த மகாநதின்னு வச்சிருக்கேன்,
ஏற்கனவே ஞானானந்த சாகரம்னு சொல்லிட்டாரே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அளவில்லாததுங்கிறத குறிக்கிறதுக்கு சாகரம்னு சொல்கிறோம். கடல்னு சொன்னால் அதோட அளவு சொல்ல முடியாதது, நிர்ணயிக்க முடியாதது, அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தனங்கள், அதோடைய வளங்கள் சொல்ல முடியாதது. அப்படி நம்மளுடைய பிரமிப்புக்கு பாத்திரமாக, கணிப்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற ஒரு அகண்டம் சமுத்திரம். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சொல்லுவார், விவேகானந்தர் இல்லைன்னு சொல்கிற ஐஸ் ஹவுஸில் இருந்தார் முதல்ல. அப்போ சொல்லுவார், பகவான் எப்படி தியானம் பண்ணுறதுன்னு தெரியலையா, பீச்சில் போய் உட்காந்துக்கோ, கடலை பாருங்க, நிமிந்து ஆகாசத்தை பார். அந்த அகண்டம் அப்படின்னா அந்த வாஸ்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியும். இது உன் கண்ணுக்கு அப்பாற்பட்டது, கருத்துக்கு அப்பாற்பட்டது. இது ரெண்டுத்துக்கும் எட்டாதவன் பகவான். இந்த அகண்டத்தை பார்க்க பார்க்க மனசு விரிவடைஞ்சு போயிடும்னு சொல்லுவார். அது மாதிரி அகண்டமானது குருநாதரோட மகிமை. அவருடைய காலக்கணக்கு தெரியாது, சரித்திரத்தை சரியாக புரிஞ்சுக்க முடியாது, மகிமைகளை சொல்லி மாளாதுங்கிறதுனால ஞானானந்த சாகரம்னு சொன்னோம். இப்போ ஏன் நதின்னு சொன்னோம்னா, சாகரத்துலேருந்து தான் நதி வந்தது. அந்த நதி திரும்பி சாகரத்தை கலக்கிறது. சாகரமாகவே இருந்துருச்சுன்னா நம்ம அங்கே போகணும். நதி என்ன பண்ணுறது, நம்ம ஊருக்கு வருது, நம்மளை பாவனம் பண்ணுறது. சாகரத்தோட ஜலத்தை நம்மளால் முழுமையாக பயன்படுத்திக்க முடியுமோ முடியாதோ, நதி நீரை பயன்படுத்தலாம் எல்லா விதத்துலேயும். அப்படி நமக்காக நம்ம வீட்டு வாசலுக்கு, நம்ம ஊருக்கு வந்து நம்மளை சுத்தமாக்கிற தீர்த்தமாக பரபிரம்மே மனுஷ வடிவத்தில் மகான்களாக குருநாத்தாளாக வந்து நம்மளை மேன்மைப்படுத்துறதுங்கிறதுக்காக இந்த தரம் இந்த தலைப்பு இப்படி வச்சுது. இது நம்மளுடைய எண்ணம் இல்லை. இந்த புஸ்தகம் எழுதின கேஎன் சுப்பிரமணியம்ங்கிற கேஎன்எஸ் ஞானானந்தம் என்னும் மகாநதின்னு புஸ்தகம் போட்டிருக்கார். இந்த புஸ்தகத்தை பதிப்பிக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணின பொழுது அதுக்கு ஒரு அருளுரை இருந்தால் தேவையில்லைன்னு நினச்சி நான் நொச்சியூர் சுவாமிகளை கேட்டேன். அவர் அற்புதமான ஒரு அருளுரை கொடுத்துருக்கார். அதோட சாரத்தை சொல்லிட்டே நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி உரைன்னு ஒன்று நான் எழுதினேன். அது எழுதணும்னு யோஜனை பண்ணுறத எனக்கு என்ன தோணித்து, இந்த மகாநதிங்கிற வார்த்தையோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ராமாயண பாராயணம் பண்ணுறவாளுக்கு தெரியும், வால்மீகி கிரி சம்பூதா ராமசாகர காமினி புனாது புவனம் புண்ணியா ராமாயண மகாநதின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. வால்மீகிங்கிற கிரியிலேருந்து உதிச்சது. நதிகள்லாம் அப்படி அருவியாக தானே வரும், அப்படிங்கிற மலையிலேருந்து உற்பத்தி ஆகும். இந்த வால்மீகிங்கிற மலையிலேருந்து வால்மீகி கிரி சம்பூதா, அந்த நதி எங்கே போய் கலக்கிறதுன்னா ராமசாகர காமினி, ராமனிடத்தில் கலந்து கலக்க வைக்கிறது. போகிற வழியெல்லாம் என்ன பண்ணுறது, வழியெல்லாம் வளப்படுத்திகிட்டே போகிறது. புனாது புவனம் புண்ணியா, அது என்ன நதி, ராமாயண மகாநதின்னு. ராமாயணத்து தியான ஸ்லோகம் இது சொல்லிட்டு தான் பாராயணம் பண்ணுறதுல நிறைய ஸ்லோகம் உண்டு, அதில் இது ஒரு ஸ்லோகம். அது நினைவுக்கு வந்த உடனே சிவரத்னாத்ரி சம்பூதா ஞானசாகர காமினி புனாது புவனம் புண்ணியா ஞானானந்த மகாநதின்னு ஒரு ஸ்லோகம் தோணிது. அதை எழுதி தான் இதை ஆரம்பித்தேன். என்ன சுவாமி எப்படி சொல்கிறார், இந்த உலகம் என்பது ஒரு மகாநதிங்கிறார். உலகத்தை மகாநதின்னு சொல்கிறார். ஓமைகள்லாம் ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்கிறது. சாகரமாகவும் சுவாமியை பார்க்குறோம், நதியாகவும் சுவாமியை பார்க்குறோம். சுவாமி தன்னை எப்படி பார்த்துட்டார், அந்த நதியில் அடிச்சுண்டு போன ஒரு வஸ்துவாக தன்னை சொல்கிறார். உலகம் என்பது ஒரு மகாநதி. அது என்னது, துன்பம் துயரம் துக்கம் இதெல்லாம் பிரவாகமாக ஓடுறதுங்கிறார். இதென்ன மூணு வேறைய, துன்பம்னா என்ன, துயரம்னா என்ன, துக்கம்னா என்னன்னா, எத்தனை அட்ஜெக்டிவ் போட்டாலும் கட்டுப்படி ஆகாது, அவ்வளவு கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில். அதனால் அது இந்த பிரவாகத்தில் மாட்டின்ற ஒரு ஜீவனை சின்ன பின்னப்படுத்திடும். ஆனால் சுவாமி சொல்கிறார், பகவானோட கருணையினால் இந்த ஜீவனை எங்கேயோ பாறையிலையோ முள்ளுலையோ கொண்டு சேர்க்காமல் சிவரத்னகிரிங்கிற குன்றில் ஏற்றித்துங்கிறார் சுவாமி.
உடல் உயிர் பொறிகள் அடங்கும் முன் என்னை ஆட்கொண்டதுங்கிறார். அப்படி சொல்லிட்டு குருநாதன் கருணையை நினச்சி சுவாமி அப்படியே உருகி அழுதார்னு சொல்லுவாள். அதனால் அந்த சிவரத்ன அத்ரி சம்பூதா ஞானானந்த மகாநதிங்கிறது சிவரத்னகிரியிலேருந்து வந்தது, அப்படி ஒரு அர்த்தம். கேஎன்எஸ் சிவரத்னகிரியோட கலந்ததுங்கிறார். ஒன்னொன்றும் ஒரு பாவம். சிவரத்னான்னு சொல்லும் பொழுது சிவரத்னகிரி சுவாமிகள்ங்கிற நம்ம பரமகுருநாதாளோட நினைவும் வருது. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து உதித்த சுப்பிரமணிய சுவாமியும் ஒரு சிவரத்னம் தான். லலிதா நவரத்ன மாலையில் பாட்டு எழுதுறவாளோட முத்திரை போடுவா இல்லையா, கடைசியில் முருகப்பெருமானே அம்பாள்கிட்ட பாடி அது அகஸ்தியர் மூலமாக பூமிக்கு வந்தது நம்ம சுவாமி சொல்லியிருக்கார். லலிதா நவரத்ன மாலை மந்திர சித்தி தடக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். அது தினம் பாராயணம் பண்ணினா ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கும், அவ்வளவு அர்த்தம். அது கொடுக்கக்கூடிய வரத்தை சொல்லி மாளாது. அதில் கடைசியில் பலஸ்ருதி பார்த்தீங்கன்னா, எவரத்தினமோ இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவிந்திடுவார், அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார், சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவென்றிடுவார், அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார், சிவரத்தினமாய் திகழ்வார் அவரேன்னு முருகப்பெருமானுடைய நாமமே முத்திரையாக வருது. அதனால் சிவரத்னாத்ரி சம்பூதான்னு சொல்லும் பொழுது எந்த கொக்கே சுப்பிரமணியா கோவிலில் போய் எங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் போராது இன்னும் ஒரு சத்புத்திரன் வேணும் அப்படின்னு வேங்கோப கணபாட்டிங்கிற மகாத்மாவும் சக்குபாய்ங்கிற அவருடைய தர்ம பத்னியும் பிரார்த்தனை பண்ணிட்டாலோ, அவளோட பிரார்த்தனைக்கு இணங்கி ஒரு தைக்கிருத்திகை தினத்தன்னைக்கு அவளுக்கு ஒரு குழந்தை காட்டில் கிடச்சிதோ அது யார்? சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபமான நம்ம சுவாமியே. அப்போ சிவரத்னாத்ரி சம்பூதானா முருகனிடமிருந்து வந்தவர்னு அர்த்தம். முருகனிடமிருந்து வந்தார், சிவரத்னகிரிங்கிற சுவாமியோட கலந்துட்டார். இந்த நதியோடைய சரித்திரம் தான் சுவாமியோட சரித்திரம். இந்த புஸ்தகத்தில் சுருக்கமாக சுவாமி சரித்திரத்தை சொல்லியிருக்கார் கேஎன்எஸ். சுவாமியோட ரூப லாவண்யத்தை அப்படி வர்ணிச்சிருக்கார். சுவாமியோட உபதேசங்கள்லாமும் போட்டிருக்கார். இதை நான் நொச்சூர் சுவாமிகளுக்கு அனுப்பிச்சோன்னே அவர் படித்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாத பத்திரத்தில் அவர் சொல்கிறார், சாதுனாம் சரிதம் சுகாய ஏவ அப்படிங்கிற. சாதுக்களோட சரித்திரமே படிக்கவும் சுகம், கேட்கவும் சுகம், நினச்சி நினச்சி அனுபவிக்கிறதுக்கு ஆனந்தம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரம் கேட்டோம்னா அவர் எத்தனை சாதனை பண்ணினார், எப்படி அம்பாளை நேருக்கு நேர் பார்த்தார், எப்படி ஒரு அருள் புதையலாக இருந்து பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத பார்க்க முடியும், கேட்க முடியும். அவரோட வாழ்ந்த காலத்துக்கு நம்ம மனசு போயிடும். மகான்கள் சரித்திரம் தான் படிக்க வேண்டியது. இப்போ மற்றதெல்லாம் படிக்கப்படாதான்னா அதுக்கு அவரே சொல்கிறார், மனுஷாளோட சரித்திரம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியாது. பணம் கொடுத்து தன்னை பற்றி ஒவ்வொன்றும் எழுத சொல்கிறவாள்லாம் இருக்கா, எழுதுகிறவாளும் இருக்கா இல்லையா? பின்னாடி அது ஒரு வரலாறாக போயிடும். அப்படி ஒன்று நடந்ததா நடக்கலையான்னே தெரியாது. அதனால் அதை நம்புறதுக்கு இல்லை, அது இன்ஸ்பிரேஷனாக இருக்காது. புராணங்கள் இருக்கேன்னா அதுக்கு அவர் சொல்கிறார், புராணங்களோட சரித்திரம் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம மனசால் ஏற்றுக்க முடியாது. நமக்கு ஒரு ரேஷ்னல் திங்கிங், நடைமுறையாக ஒத்துண்டா தான் ஒத்துக்க முடியுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கிளப்பிட்டோம். அது மனசில் இருக்கு. வாஸ்தவத்தில் நம்ம புத்திக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம புத்தி எப்படி வேலை செய்கிறதுங்கிறதே நம்ம புத்தி கெட்டாது. இந்த மூளைன்னு ஒன்று இருக்க, அது எப்படி வேலை செய்கிறதுங்கிறதே நமக்கு எட்டாது. உடம்புல இருக்கிற எல்லா அங்காவயவங்களுக்கும் மூளையிலேருந்து கமாண்ட் வருதுங்கிறா. சரி, வி அக்செப்ட், சயின்ஸ் சொல்கிறது. மூளைக்கு எங்கேருந்து கமாண்ட் வருதுன்னு கேட்டால் நோ ஆன்சர். அது ஒரு சதப்பிண்டம் தானே, அது தனக்கு தானே சிந்தனை பண்ண முடியுமா?
இப்போ ஒரு ஆள் செத்து போனால் கூட அந்த மூளை வேலை செய்யணுமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறது? அப்போ அது ஒன்றும் பண்ணாது. அப்போ அதுக்கு எங்கேருந்தோ ஒரு கமாண்டு வந்து தானே அந்த கமாண்ட் அது வாங்கின உடம்புக்கு சொல்கிறது. அந்த இடத்துல தெர் இஸ் நோ ஆன்சர், வேக்கும்னஸ் இல்லையா? நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. புராணத்தை விதண்டாவாதம் பண்ணுறதை விட அதில் இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. மகான்கள் சரித்திரம் என்ன? சமகாலத்தில் வாழ்ந்தவா, நம்மள மாதிரியே மனுஷ சரீரத்தோடு இருக்கிறவா. துக்காராம் மகாராஜர் காயத்தே உரலே வேகளே ஆணிகள். மனுஷாள் மாதிரி உடம்பு இருக்கும், மனுஷாளோட குணங்கள் இல்லை. குணங்களை ரொம்ப வித்தியாசமானவா. என்ன வித்தியாசம்? வைகுண்ட நாயக்க ஜெயா கண்டி. எப்போவுமே அவளுடைய ஹிருதயத்தில், அவளோட கண்டத்தில், தொண்டையில், அவள் சிந்தனையில் பகவானே, பகவானோட நாமமே இருந்துருக்குங்கிற. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது மனுஷ ஜென்மா எடுத்தாலும் மிக உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தில் வாழ முடியும், வாழ்விக்க முடியும் அடுத்த வேளை. அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை மகான்கள் சரித்திரம் கொடுக்கறது. மகான்கள் சரித்திரம் படித்து தெய்வீக வாழ்க்கைக்கு வந்தவா எவ்வளவோ பேர், வாழ்க்கையில் இருக்கிற பாபகரமான சிந்தனைகளை விட்டவா எவ்வளவோ பேர், மகான்கள் உபதேசங்கள்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தன் வாழ்க்கையை தர்ம காரியங்களுக்காக அர்ப்பணித்தவா எத்தனையோ பேர். அப்போ இந்த மகான்கள் சரித்திரங்கள் படிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப உசந்ததாகவும் பின்பற்ற தகுந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட சரித்திரத்தை படிக்கிறதுனால என்ன லாபம்ங்கிறார்? அவளோட தரிசனம் கிடைக்கிறதுங்கிறார். இப்போ ஞானானந்த தரிசனம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. புஸ்தகத்தோட டைட்டில் இல்லை, அது டைட்டில்னு நினைக்கிறோம். படித்து முடிச்சுட்டா சுவாமியை பார்த்த உணர்வு கிடைக்கிறது, அது தரிசனம் தானே. பரமஹம்சரோட அமுதமொழிகளோ, பரமஹம்சர் சரித்திரம், குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்ந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது. சங்கர விஜயம் படித்தா ஆச்சாரியாலோட வாழ்ந்த அனுபவம் கிடைக்கிறது. மகான்கள் சரித்திரத்தை படிக்கும்போது மனசளவில் நம்ம அங்கேயே போயிட்டு அவளோட தரிசனம் பண்ணி வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அப்படி பிரம்மஞானிகளான மகான்களோட வாழறதுங்கிறது பிரம்மலோகத்தில் வாழறதுக்கு சமம்னு சொல்கிறேன். பிரம்மலோக வாசத்துக்கு சமம் பிரம்மஞானிகளோடு வாழறது. அப்படி அற்புதமான ஜீவன் முக்தராக சமீப காலத்தில் காட்சி கொடுத்தவர் சத்குரு ஞானானந்த சுவாமிகள்னு தன்னுடைய அருள் உரையில் அவர் சொல்கிறார். ஒரு ஜீவன் முக்தனுக்கு என்னென்ன லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ உபனிஷத்தில், அதுக்கு ஒரு பிரமாணமாக வாழ்ந்தவர் நம்ம சுவாமி. சுவாமியுடைய தரிசனம், அவருடைய சரித்திரம், அவருடைய நினைவுகள், அவர் பண்ணின லீலைகள், இதுவும் அவர் உபதேசமும் வேறு வேறு இல்லை. அவர் என்ன வாழ்ந்தாரோ அதை தான் சொன்னார், என்ன சொன்னாரோ அப்படியே வாழ்ந்தாருங்கிறதுனால அவரோட மெசேஜுங்கிறதும் அவருடைய சரித்திரங்கிறதும் ரெண்டும் ஒன்று. அப்படிப்பட்ட மகான்களை பார்க்குற மாத்திரத்தை தர்சனாதேவ சாதவகா அப்படின்னு எத்தனையோ வருஷம் அவள் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணினதோட பலனை சுலபமாக நமக்கு கொடுத்துடுறா. நம்மளை அப்படியே மேம்படுத்தி நம்மளை வாழ்க்கையுடைய பிரயோஜனம் என்னவோ அதை அடையும்படியாக பண்ணுறா. குருவுடைய அவசியம் என்னங்கிறது அனுபவித்து பார்த்தவாளுக்கு தான் தெரியும். சில பேர் என்ன நினைக்கிறா, ஆர்டர் பண்ணால் சாமான்கள் வருது. இப்போல்லாம் அப்படி தானே, ஃபோன் பண்ண உடனே சாமான் வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆகிடுது, உடனே ஜிபேயில் பணத்தை கொடுத்து விடுறா இல்லையா? அது மாதிரி ஒரு காணிக்கை கொடுத்துட்டாலோ, ஒரு சாமியை போய் பார்த்தாலோ, ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டாலோ, 2 கோவிலில் போய் பிரதட்சணம் பண்ணாலோ, நாம் கேட்டால் ஹீ இஸ் பவுண்ட் டு கிவ்னு நினைக்கிறா. நோ, அவளை ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அவள் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத சப்ளை பண்ணுறதுக்கு அவள் ஒன்றும் ஸ்டோர்ஸ் வச்சுக்கல, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஒன்றும் வச்சுக்கல. மகான்கள் நம்ம சுவாமி சொல்கிறதும் அதே தான். அவள் கர்ம மூட்டையோடு வந்திருக்கோம், கர்மாவை அனுபவிச்சு தான் தீக்கணுங்கிறார் சுவாமி. நான் ஏற்கனவே கதையில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருத்தர் கேட்டார், சுவாமி பண்ண கர்மா இந்த ஜென்மாவில் நம்மளை நடத்தும், ஜென்மா முடிஞ்சு கர்மா பாக்கி இருந்தால் அடுத்த ஜென்மாவில் வருங்கிறாளே, வருமானு கேட்டார். ஏற்கனவே சொன்னாலும் திருப்பி சொல்கிறேன். அவர் இப்படி போச்சன்னார் சுவாமி, ஒரு 10 அடி நடப்போம், இப்படி வருவோம், இப்படி 10 அடி நடப்போம், வருவோம், இப்படி 10 அடி நடப்போம்னார். என்னது சாமி நம்மளை வாக்கிங் பண்ண வைக்கிறாரே அப்படி. கூட யார் வந்தா? யாரும் வரல சாமி. தப்பு, நிழல் வந்துதா? வந்தது சாமி. அப்படி கர்மா கூட வரும் அப்படின்னார். பக்கத்தில் இருந்தவர் கேட்டார், இப்போ எங்கள் கர்மாவை நாங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமா? ஆமாம். தப்பாக எடுத்துக்கூடாது சுவாமி, அப்போ எதுக்கு இங்கெல்லாம் வருது? நம்ம தப்பு தண்டாவாக இருந்துவிட்டு இந்த குப்பையை கொட்டுறதுக்கான இடமா அவளை நினைக்கப்படாது.
இல்லையா? சுவாமி அந்த வார்த்தை சொல்லலை, நான் சொல்கிறேன். நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கான இடமாக சாதுக்களோட இடத்த நினைக்கக்கூடாது. சுவாமி பதில் சொன்னார், நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு வெள்ளத்தோட 4 அவியலோட 4 வெண்ணையோட 4ன்னு அடை தின்னது நீ தானே, நீ தின்ன அடையை நீ தான் ஜீரணிக்கணும். நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஜீரணிக்கிறதுக்கு சுக்கு கஷாயம் போட்டு கொடுப்போம், அவ்வளோதான் விஷயம். நம்ம பண்ண கர்மாவை நம்மளை அனுபவிக்க விட்டுட்டு அந்த வேதனை நமக்கு தெரியாதபடிக்கு ஈஸியாக அந்த கர்மாவை டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ண தேர்றதுக்கு தான் சாதுக்கள் இருக்கு. இன்னொரு பக்தரும் சுவாமிகிட்ட வரும்போது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தார், இது மாதிரி ஞானிகளால் என்ன பிரயோஜனம்னு. எதிர்க்க கட்டட வேலை நடந்துட்டுருக்கு, இவரும் பார்த்துட்டு இருக்கார், சுவாமியும் பார்த்துட்டு இருக்கார். அவர் மனசில் இருக்கிற கேள்விக்கு சுவாமி அவர் கேட்காமையே பதில் சொன்னார், மணல் ஜீவாத்மா, ஞானி சிமெண்ட் அப்படின்னார். தனித்தனியாக இருக்கிற மணலை சிமெண்ட்டு சேர்க்குறாப்புல மக்களை ஒற்றுமைப்படுத்தி மக்களை பகவானோட ஒன்றுபடுத்தி ஒன்றையே நினைத்து ஒன்றோடு ஒன்றி ஒன்றாக விடும் நிலை, அதான் அத்வைத்தம். அதை நமக்கு கொடுக்கறதுக்காக, அத்வைத்த நிலையை பிரசாதமாக கொடுக்கறதுக்காக, பகவானோட கலக்கிற ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகத்தான் ஞானிகள் வந்திருக்காளே தவிர இப்படி கை காட்டினோன்னா கையிலேருந்து ஒரு ஒளி வந்தது, அப்படியே நடக்காதவன் குதித்து நடந்தான், கண்ணு தெரியாதுன்னு கண்ணு தெரிஞ்சுது, அப்படிலாம் இல்லை. அப்போ சுவாமி இந்த மாதிரி லீலைகள் பண்ணதாகவும் இருக்கிறத சொல்லியிருக்கோம், இல்லாத சொல்லலை. அப்படியும் பண்ணியிருக்கார். முடியாத நிறைய பேர் குணப்படுத்தியிருக்கார் சுவாமி, பல பேரோட கஷ்டங்கள் தீர்ந்திருக்கு. அதுக்கு சுவாமி சொல்கிற பதில் என்ன, உன் பக்தி ஸ்ரத்தையினால் உன்னோட கர்மா கழிஞ்சு உனக்கு வேண்டிய நல்லது நடந்தது, சுவாமி சாட்சி மாத்திரமேங்கிற. நான் பண்ணினேன்னு சுவாமி சொல்லலை, சுவாமிகிட்ட வந்ததுனால சுவாமி குணப்படுத்தின்னு சுவாமி சொல்லலை. உன்னோட பக்தி உன்னோட ஸ்ரத்த உனக்கு கர்மா கழிஞ்சது, நல்லது நடந்ததுங்கிற. அப்போ யாருக்கு அது நடக்கும்னா, மார்க்கண்டேயனுக்கு யமபாசம் மேலே விழாதபடிக்கு சிவபெருமான் வந்து காப்பாற்றினார்னு சரித்திரம் இருக்குது. இந்த சரித்திரம் நிஜமாக இருக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எத்தனையோ பேர் செத்து போகிறானே, சிவன் கோயிலுக்குள்ளே போகிறவன் இருக்கான், கோயிலுக்கு போயிட்டு வந்து போகிறவன் இருக்கான், எல்லாரையுமே சுவாமி காப்பாற்றலையேன்னா எத்தனை பேர் மார்க்கண்டேயன் ஆட்டம் பகவானே கதின்னு போய் கட்டின்னு இருக்கோம் நம்ம? நோ. அந்த சரண்டர் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் கிருபை கிடைக்குமே தவிர நம்ம பண்ணக்கூடிய லௌகீகத்துக்கான ஒரு பக்தி இருக்கு இல்லையா, பக்தின்னு சொல்லப்படாது, வெறும் ஆஸ்திகம்தான். நம்மளாம் பக்தாள்னு சொல்லி ஆஸ்திகாள், வி பிலீவ் இன் காட். எதுக்காக அதை சுவாமி சொல்ல போகிறார், அபிஷிக்தானந்தோட சொல்கிறார். லௌகீக பிரார்த்தனை நடக்கிறதுக்காக கோவிலுக்கு போய் நம்மளுடைய லிஸ்ட்டை வைக்கிறோம் சுவாமிகிட்ட. அது நமக்கு எது கொடுத்தா நல்லதோ அது கொடுக்குறாரு. கொடுக்கறதுனால நம்ம வம்பில் மாட்டிப்போனால் அது ஒரு கொடுக்கறது இல்லை. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீங்கிறதுக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். வேண்டத்தக்கது அறிவோய் கமா நீ வேண்ட முழுதும் தருவோயினர். நான் கேட்குறதுல நீ கொடுக்க மாட்டேன், நான் கேட்குறத எது எனக்கு கொடுக்கலான்னு உனக்கு தோன்றதோ அதை நீ கொடுப்பேன். யோகி ராம் சுரத்குமார் சொல்கிறார், மகான்கள்லாம் கல்பக விருட்சம் மாதிரி, இந்த கல்பக விருட்சம் கேட்குறதெல்லாம் கொடுக்கும், நினச்சதெல்லாம் கொடுக்கும்னு இருக்கிறது நிஜம்தான். நீ நினைக்கிற போது இல்லை, நாங்கள் நினைக்கிற போதுன்னு தத்தி புத்தின்னு ஏதாவது வரம் கேட்டு மாட்டிக்கப்படாது. அதனால் யாருக்கு அந்த பக்தி இருக்கோ, மீராவுக்கு விஷம் கொடுத்தா அந்த விஷம் ஒன்றும் பண்ணலை, அப்பர் சுவாமிகளுக்கு விஷம் கொடுத்தா விஷம் ஒன்றும் பண்ணலை, பிரகலாதனுக்கு விஷம் கொடுத்தா விஷம் ஒன்றும் பண்ணலை, அவளுக்கு இருந்த பக்தி நமக்கு இருக்குமானால், நானும் கோவிலுக்கு போகிறேனே, நானும் ஸ்தோத்திரம் சொல்லணே, நானும் தபோவனம் போயிருக்கேனே, நானும் பாத பூஜை பண்ணியிருக்கேனே, நானும் சுவாமிக்கு எழுதி வச்சு 12 பிரதட்சணம் பண்ணேன், எனக்கே நடக்கலேன்னு கேட்டால், நீ பூஜையில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை நீ பண்ணியிருப்ப, ஸ்தோத்திரத்தை என்ன சொல்லியிருக்கோ மனப்பாடம் பண்ணி சொல்லியிருப்ப, இல்லைங்கள. பக்திங்கிற ஒன்று நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பலன் கிடைக்காது. நல்ல டாக்டர்கிட்ட தான் போனேன், நல்ல மருந்து தான் கொடுத்தாரு, வாங்கினேன், வச்சுட்டு இருக்கேன், குணமாகலையே, நீ சாப்பிடலையே, சாப்பிட்டுட்டேன், சரியாக சாப்பிடலையே, டாக்டர் சொன்னபடி நீ கேட்கலையே. டோட்டலி சரண்டர். என்ன, நன்றே வருகினும் தீதே விளைகினும் யான் அறிவது ஒன்றையும் இல்லை உனக்கே பரம்னார் அபிராமி பட்டர். அந்த நிலையில் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணினா அவளுக்கு நல்லது நடக்கலைன்னா கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? அப்படி நம்ம ஆகலையே. அப்படி ஆகிறதுக்கு என்ன வழி? தொடர்ந்து சத்சங்கத்தில் இருந்து 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 நல்ல விஷயங்களை படிக்கிறதும் கேட்கறதும், மகான்கள் சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணுறதும், அவள் எழுதின பாடல்களெல்லாம்
சொல்கிறதும் கேட்கறதுமாக ஜீரால ஊறின குலோப் ஜாமுன் மாதிரி சத் சங்கத்தில் நாம் ஊறிட்டோம் வச்சுங்க, உள்ளும் புறமும் எங்கும் சுவாமி மயமாக ஆயிடுச்சுன்னா துக்கத்துக்கு ஏது இடம் இல்லையா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவருங்கிறாரு வள்ளுவர். பகவானே நினச்சிட்டு இருந்துட்டா நிஜமாவே அது மாதிரி ஒரு ஆனந்தம் உண்டோ? இந்த அழகான ரூபத்தை நினச்சிட்டே இருக்கலாம், அந்த சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அந்த இனிமையான நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம், அவர் பக்தாளுக்கு பண்ணின லீலைகளை நினச்சிட்டே இருக்கலாம், அவருடைய நாம சங்கீர்த்தனம் சொல்லிகிட்டே இருக்கலாம், அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த சேவைகள் மகிழ்வித்து மகிழ்ந்து சுவாமி சொன்னார் இல்லையா, எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச சேவையை பண்ணிண்டே இருன்னு சொன்னாரே, அது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அந்த வாழ்க்கையில் துன்பத்துக்கு ஏது இடம் இல்லையா? செல்ஃப் சென்டர்டாக வாழ்ந்துட்டா நம்ம கர்மாவை தான் அனுபவிக்கணும். பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிட்டா அந்த கர்மாவை அவர் ஏற்றுக்கிறேங்கிறார். யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ கண்டிஷன் போட்டார் இல்லையா, அனன்யா சிந்தையந்தோ மாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவாளை தான் சுவாமி ஏற்றுக்க முடியுமே தவிர, நான் சுவாமியை கும்பிட்டேன் குருவை கும்பிட்டேன் எனக்கு இது நடக்கலையே, அது குருநாதாள் அதுக்கு இல்லை. நம்மளை மனுஷ நிலையிலேருந்து மேம்படுத்தி தெய்வீக நிலையை கொடுக்கறதுக்காக தான் அவள் பூமிக்கு வந்திருக்கா. அந்த பை ப்ராடக்ட்னு சொல்வாளே, அது மாதிரி அந்த பை ப்ராடக்டாக நம்மளோட பக்தியினாலே அவளோட கருணையினாலே நமக்கு சில லௌகிக காரியங்கள் நடந்திருக்கலாம், நடக்காமலும் போகலாம். அதுக்குன்னு அவளை பயன்படுத்த நம்ம நினைக்கவே கூடாது. எந்த அளவில் நம்மளை மேம்படுத்திக்க முடியுமோ அப்படி நினைக்கணும். அப்படி ஒரு ஜீவன் முக்தராக சுவாமி வாழ்ந்தார். இன்னொரு விஷயம் சொல்கிறார், என்ன, மகான்கள் உபதேசங்களை கேட்டு அதுபடி நடக்கிறது முக்கியம், சில பேரை பார்த்துட்டா போருங்கிற அப்படி ஒரு ரூபம் தான் நம்ம சுவாமியோட ரூபம் இல்லையா? மனசு தெய்வ சிந்தனையிலேயே இருக்கணும், லௌகீகத்துக்கு போனால் பாபம் பண்ணும், வாக்கு நல்லதையே பேசணும், இல்லைன்னா மௌனமாக இருக்கணும், விட்டுட்டா வம்புக்கு போயிடும், சரீரம் சத்காரியங்களை சேவைகளை பண்ணணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும், பேசாமல் விட்டுட்டோம்னா பாப காரியங்கள் பண்ணும்படி நேர்ந்துடும். அப்படி இல்லாதபடிக்கு ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி, தபோவனம்னு ஒரு ஆசிரமத்தை உண்டாக்கி, அது ஆசிரமமா ஆசிரமந்தான், கோவிலா கோவில் தான், வீடா வீடு தான், யார் எப்படி எடுத்துக்கிறாளோ அப்படி. சாமி காலத்தில் சுவாமியோட பிரம்மச்சாரிகள் இருந்திருக்கா, கிரகஸ்தாள் இருந்திருக்கா, நிறைய பேருக்கு சுவாமியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார், குழந்தைகள் குட்டிகளோடு இருந்திருக்கா, வானப்பிரசிகள் இருந்திருக்கா, சன்னியாசிகள் இருந்திருக்கா, முமுட்சுக்கள்லாம் வந்திருக்கா. அப்படி எல்லா விதமான வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு நிறைஞ்ச பூரணமாக அப்படி இருந்த ஒரு ஞானியை தரிசனம் பண்ணுறதை விட என்ன வேணும்? ஒரு ஞானியோட நிலை எப்படி இருப்பான்னு சொல்லியிருக்கோ அப்படி எப்போ பார்த்தாலும் ஆனந்தமாக, எத்தொழிலில் இருந்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே. யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கவீனாம் எத்யதி பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவான். எந்த நிலையில் இருந்தாலும் ஆனந்தம், சந்தோஷம். அவருக்கு ஆனந்தம், பார்க்குறவாளுக்கெல்லாம் ஆனந்தம், அங்கே போயிட்டு வந்து ஆனந்தம், அவர் திருவடிப்பட்ட இடத்துல நின்றுட்டு வந்து ஆனந்தம், அவர் ஸ்மரித்த ஆனந்தம். அப்படின்னா அந்த அப்பேற்பட்ட ஒரு ஞானானந்த ரூபத்தை பார்க்கறதும் தரிசனம் பண்ணுறதும் அனுபவிக்கிறதுமே நமக்கு ஜென்ம சாபல்யத்தை கொடுத்துடும். அப்புறம் என்ன, ஞான பண்டிதா அப்படின்னு சொல்கிறோம் சுவாமியை. அவர் எல்லாம் படிச்சுட்டாரா, அவருக்கு எல்லாம் அவர் தெரியாத விஷயமே இல்லையான்னா, எது ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டதாகமோ அதை தெரிஞ்சுன்னுட்டார். எதோ ஒன்று தெரிஞ்சுக்கலன்னா எது தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் இல்லையோ அந்த மூல வஸ்துவை தெரிஞ்சால் சர்வஜ்ஞ மூர்த்தின்னு சொல்கிறோம். பரமஹம்சர் பள்ளிக்கூட படிப்பே முடிக்கலை, ஏதோ கொஞ்சோண்டு பெங்காலி படித்தார், அவ்வளோதான். அதுவும் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணலை, வேத அத்தியனம் பண்ணலை, சாஸ்திரங்கள்லாம் படிக்கலை. சுவாமி விவேகானந்தாவே சொன்னார், ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் ஃப்ரம் தட் அன்லெட்டர்ட் பர்சன்னர். ஒரு எழுத படிக்க தெரியாத கிராமத்துக்காரர், ஏதோ அவரோட சொந்த பாஷையில் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் தெரியாது அவருக்கு. ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்கூலில் போய் படிக்கலையே தவிர அவருடைய சரித்திரம் இன்னைக்கு பாடமாக இருக்குது எல்லாருக்கும் இல்லையா? எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுன்னுட்டா.
பிறவி எடுத்ததோட பயனை அடைஞ்சு அடுத்த வாழ்க்கும் கொடுத்து 50 வருஷம் பூலோகத்தில் இருந்து 50வது வருஷத்தை சித்தி ஆயிட்டார். உலகம் இருக்கிற மட்டுக்கும் பேசக்கூடிய ஒரு சரித்திரமாக போயிடுது. இதுதான் ஞானிகளுடைய ஞான பண்டிதாய நமகான என்ன, அந்த ஞானம்ங்கிறது தான் பாண்டித்யம். பாண்டித்யத்தை ஞானம் நினச்சிக்கூடாது. பாண்டித்யம் வேற, ஞானம் வேற. அந்த ஞானமயமாக சுவாமி இருந்து அந்த பேரறிவோடு இருந்து அத்தனை பேருக்கும் அந்த அறிவை வாரி வாரி கொடுத்து ஞான பண்டிதனாக இருந்த சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமியோடைய சரித்திரம் ஒரு புதிராகவே நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்கிறார். நொச்சூர் சுவாமிகள் இதில் எழுதும்போது அவருடைய எங்கே பிறந்தார், எந்த வருஷம் எல்லாம் ஒரு சொல்லப்பட்டு எழுதுறதை தவிர நிர்ணயமாக நம்ம சொல்ல முடியாது. அபிஷிக்தானந்த சுவாமி அதில் அந்த விஷயத்தை பற்றி டீல் பண்ணுறார். நிறைய பேர் அவர் சுவாமியை பற்றி சொல்கிறார். அவர் 200 வருஷம் இருந்தார், 500 வருஷம் இருந்தார், ஔவையாரை பார்த்துருக்கார், ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தார், இல்லை 150 வருஷம்தான். அப்படி ஒருத்தர் ஒன்று அவர் சொல்கிறார். அவர் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தார், 100 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறார், இது நமக்கு தேவையே இல்லை. தோ கண்ணு முன்னாடி இருக்கார், அனுபவிச்சிடுவோம், அவ்வளோதான். தோ இருக்கார் சுவாமி, சுவாமியை நம்ம அனுபவிக்க முடியும். அபிஷிக்தானந்த சுவாமி 1955 சொல்லும்போது சுவாமி திருமேனியோடு இருந்தார். இன்றைக்கும் சுவாமி இருக்கா, நம்மளால் அனுபவிக்க முடியும். இன்றைக்கும் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கணுங்கிற ஆவல் இருக்கிறவாளுக்கு சுவாமி அவைலபிளாக இருக்கார். இன்றைக்கும் இஸ் அவைலபிள். அந்த உண்மையான தாபம் இருக்கணும், அவரை உணரணுங்கிற எண்ணம் இருந்தால் சுவாமி இதோ நான் அப்படின்னு சுவாமி காட்டுற. அப்படி அவருடைய சரித்திர ஆராய்ச்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமியை சுவாமியாகவே பார்த்து உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அபிஷிக்தானந்தரை பற்றி சொல்கிறார். இதில் அவர் 1910 வந்திருக்கார். பாரத தேசத்துக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியாக தான் வந்திருக்கார். முதல்ல நம்ம ரிலிஜனை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டா தானே அவளோட தர்மத்தை அவள் சொல்ல முடியும். அதுக்காக அவள் அப்படி ஸ்பேடு ஒர்க் பண்ணுவாள். எல்லா கோவில்கள், ஆசிரமங்கள், மகான்கள் எல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணுவாள். அப்படி பண்ணும்போது ரமண பகவானை பார்த்தார். ரமண பகவானை பார்த்த உடனே ரிலிஜன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜன்னல் வழியான ஆகாசத்தை இதோ பார் ஆகாசம்னு காட்டுறதுக்கும் வெளியில் வெட்ட வெளியே ஆகாசத்தை பார்க்கறதுக்கும் உண்டான வித்தியாசம் தான் ரிலிஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது மதம், வெட்ட வெளியாக பகவான் அப்படியே உணர்றதுங்கிறது ஆன்மீகம் இல்லையா? அந்த அந்த ஆன்மீக நிலையில் இருக்கிற மகான்களுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, எல்லாம் கடந்த ஒரு அனுபவ நிலை, அது அனுபூதி நிலை. அந்த நிலையில் ஒரு மகானை பார்த்த உடனேயே என்னது இது ரிலிஜன்லாம் இங்கே பேச முடியுமா இவா ஊரில் அப்படின்னு அவருக்கு தோணி போயிடுத்துன்னு எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலே இருந்து நிறைய சாதனைகள்லாம் பண்ணி அவர் எழுதியிருக்கிற அந்த அருளுரையில் இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். மாத்திரன்னு வந்தார், மாறி போயிட்டாருங்கிற. இது இன்னொருத்தருக்கு நடந்திருக்கு. ஜஸ்டின் அபாட்னு ஒரு ஃபாரினர், அவர் மகாராஷ்டிராவில் அவருக்கு ஒரு மிஷினரி ஒர்க்கு கொடுத்துருந்தா. அங்கே மராட்டி பீப்புளெலாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் வந்திருக்கார். அதுக்காக அதுக்கு முன்னாடி அவளுடைய ஏதோ பாண்டங்கன்னு ஒரு சாமியை கும்பிடுறா, என்னமோ அபங்கம்னு சொல்லிட்டு என்னமோ பாடுறா, நாட்டுப்புற பாடல் மாதிரி இருக்குது, என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. அதனால் முதல்ல மராட்டி கற்றுப்போம். மராட்டி கற்றுண்டு அதுக்கப்புறம் இந்த அபங்கமெல்லாம் படித்து ஸ்டடி பண்ணி துக்காராம் மகாராஜ் எங்கே இருந்தார், ஞானேஸ்வர் மகாராஜ் எங்கே இருந்தார், பாண்டங்கன் எப்படி இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். கடைசியில் அவர் ஒரு சாதுவாயிட்டார். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு யாரையும் பிரயத்தனம் பண்ணி மாற்றவே வேண்டாம். பரமஹம்சர் ஒரு உதாரணம் சொல்வார். உப்பு பொம்மை போய் சமுத்திரத்தோட ஆழத்தை அளக்க போச்சாம்பார். என்ன ஆகும் அதுக்கப்புறம்? பொம்மை காணும், அவ்வளோதான், அதோட கலந்து விடும். அப்படி இந்த சனாதன தர்மத்தோட அற்புதம் என்ன தெரியுமா? when you expose it they will be consumed. யார் வராளோ அவள் ஜீரணமாயிடுவா, அதுதான் விஷயம். அதனால இந்த அற்புதத்தை இந்த தர்மத்தோட மேன்மையை சேருவாரும் ஜகத்தீரேன்னு எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. சுவாமி சொல்கிறார் இதில், அபிஷிக்தானந்தாவுக்கு சொல்லும்போது நம்ம சுவாமி சொல்கிறார், காக்கா காக்கான்னு கூப்பிட்டு எல்லாரையும் அழைச்சி தான் சாப்பிட்றது. தேனி ஒரு புஷ்பத்துலேருந்து தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரீங்கார சப்தம் கொடுத்து மற்ற தேனிகளை கூப்பிட்டுட்டு தான் சாப்பிட்றது. அப்படி பகவத் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுண்டு அனுபவிக்கணுங்கிற. நீ தனியாக உனக்கு நீயே அனுபவிச்சுக்காதேங்கிற.
அதை தான் இவள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அகேதுனா அந்யானபி தாரயந்தஹான்னு நமக்காக தானே இந்த மகான்கள் வந்தா, நமக்காக தானே வாழ்ந்தா, நமக்காக தானே இந்த திருமேனி தாங்கி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சா. எதுக்காக? நம்மெல்லாம் மேல்நிலைக்கு அடையணுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக. இப்போ அந்த தியாகத்துக்கு சரியான ஒரு பிரதி பண்ணணும்னா நம்மளை நம்ம அவள் விருப்பப்பட்டபடி ஒரு இன்ச்சு மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம்னா சுவாமி சந்தோஷப்படுவார், கை தூக்கி விட்டுருவார். பிரயத்தனம் பண்ணால் ஒரு சின்ன குழந்தை அப்பா ஆஃபீஸு கிளம்புறார், நானும் வரேன்னு பிடிவாதம் பிடிக்கிறது, அப்பா என்னை தூக்கிக்கோங்கிறது, அப்பாவோட ஹைட்டுக்கு இந்த குழந்தையால் ஏற முடியாது, இப்படிங்கும். அது ஆசைப்படுறதுன்னு தெரிஞ்சவொடனே அப்பா என்ன பண்ணுவார், தானே குனிஞ்சு அந்த குழந்தைய தூக்கி அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விட்டு வாசல் வரல கூட்டின்னு போயிட்டு நான் அப்புறம் அழிச்சிக்கிறேன் அப்படின்னு அம்மாட்ட கொடுத்து கிளம்பிடுவார் இல்லையா. அந்த பிரயத்தனம் பண்ணினா தெய்வம் குனிஞ்சு நம்மளை தூக்கிக்கும். அந்த துளியோடு பிரயத்தனம் பண்ணுறதுங்கிறது தான் சுவாமி விரும்புறது. அப்படி 1955 இந்த அபிஷிக்தானந்தர் அவரோட ஒரிஜினல் நேம் ஹென்ரி லேசா அப்படிங்கிற பேர். 1955 ஹெரால்டுங்கிற ஃப்ரெண்டோடு அவர் சுவாமியை தரிசனம் பண்ணினார். அந்த சந்திப்புனால தனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், தன் வாழ்க்கையே மாறி போனதுலாம் அவர் எழுதியிருக்கார். அந்த குரு அண்ட் டிசைபிள் எழுதியிருக்கார். அதில் சில பகுதிகளை தொகுத்து அவர் KNS இதில் போட்டிருக்கார். அதுக்கப்புறம் குளித்தலை கிட்டக்க சாந்திவனம்னு ஒரு ஆசிரமம் இன்றைக்கும் இருக்கு. அங்கே அத்வைத்திக்கு கிறிஸ்டியன்ஸ் இருக்கா. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவா இருக்கா, காஷாய வஸ்திரம் உடுத்தின்ற பாதிரியார்களை வாழலாம். நம்ம சனாதன தர்மத்தையும் அதில் இருக்கிற புராண சரித்திரங்கள்லாம் கிண்டல் பண்ணாமல் பரிகாசம் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவாளாக, அதுவும் ஒரு வழிபாட்டு முறைன்னு தெரிஞ்சின்றவாளாக, நம்ம எந்த மதத்தில் பிறந்திருக்கோமோ பிறந்த மதத்திலேருந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் இதுலேயே இருக்குன்னு புரிஞ்சின்றவாளாக, இங்கே இருந்துட்டே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துட்டு நம்ம சுவாமி காட்டின வழியை அபிஷிக்தானந்தர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ணுற ஏராளமான சிஷ்யர்கள் இங்கேயும் இருக்கா. உத்தரகாசியில் கடைசியில் அவர் அங்கே தான் இருந்தார், அங்கேயும் அவருக்கு ஒரு மடம் இருக்குது, அங்கே சன்னியாசிகள்லாம் இருக்கா. அப்படி அந்த ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் சுவாமியோட கருணையால் நமக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கிறது. அதுக்கு இவர் கொடுத்த அந்த அருளுரையில் பூர்த்தி பண்ணும்போது சொல்கிறார், ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு அற்புதமான கிரந்தம் இருக்கு இல்லையா, அது கிரந்தம்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லுவா, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி. பாகவதம்ங்கிறது கிருஷ்ணனே. ஸ்வீகிருத்தோசி மயாநாத முக்தம் பவசாகரே, முக்கியர்த்தம் பவசாகரே. அந்த பாகவதத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன், எதுக்கு, பவசாகரத்தை கடக்கிறதுக்காக, அதான் அதோட லட்சியம். அப்படி அதில் என்ன விசேஷம் இருக்கு, பாகவதாள் சரித்திரம் இருக்கு, அதான் பாகவதம். யார் பாகவதாள்? பகவானே கதி, எந்த நிலை வந்தாலும் பகவத் பக்தி விடாமல் இருந்த பிரகலாதன் போல, துருவன் போல, அம்பரீஷன் போல இவாளோட சரித்திரம் தான் பாகவதம். அதனால் அந்த பாகவதத்துக்கு இன்னொரு பேருண்டு, பரமஹம்ச சம்ஹிதேன்னு ஒரு பேருண்டு. ஏன்னா ஞானிகளுக்கு உகப்பானது பாகவதம். பாகவதம் தொடர்ந்து கேட்டுட்டே வந்துவிட்டால் தானே அவள் ஞானி ஆயிடுவாளாம். நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை பற்றி சொல்லலை. ஏன்னா யாருக்கு முதல்ல சொன்னாரோ சுகபிரம்ம அந்த பரீட்சித்தே, அதில் சொன்ன ஒரு விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அதுக்கு அவருக்கு நாளே இல்லை, அவருக்கு 7 நாள் தான் இருந்தது. அந்த 7 நாள் என்ன பண்ணினார் சுகபிரம்மத்தில், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுட்டாள், அது நீங்கள் சொன்னதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து கேட்குறேன்னா அவர் சொல்லவே இல்லை. கேட்கறதுலையே மனசாலேயே அத்தனை கர்மாக்களும் பண்ணும்படியாக நேர்ந்து எடுத்தாள். பிரகலாத சரித்திரம் சொன்னால் இவர் பிரகலாதன் ஆகிட்டார், துருவ சரித்திரம் கேட்டால் துருவன் ஆகிட்டார். அப்போ அந்தந்த பாவங்களை அந்த சிரவணத்தினாலேயே அனுபவிக்கிறது. கதாசிரவணங்கிறது ஒரு பெரிய தபஸாக சொல்லியிருக்கு தெரியுமோ. நல்ல விஷயத்தை கேட்கறது அவ்வளோ பெரிய சாதனை, ஆன்மீக சாதனை. அது பொழுதுபோக்கு இல்லை. அப்படி கேட்டதுனால 7ஆவது நாள் அவருக்கு மோட்சம் கிடைச்சது. இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. பாண்டவாளோட வம்சம் பரீட்சித்து, பாண்டவாள் கிருஷ்ணனுக்கு உறவு. பரீட்சித்து
அவன் அம்மா வயத்தை உத்தர கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அஸ்வத்தாமாவோட அபாண்ட வஸ்திரத்தினால புசுங்கி போகாமல் காப்பாற்றினது கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா ஒரு ரிஷிக்கு இவர் அபச்சாரம் பண்ணி ரிஷி புத்திரன் சபிச்சுட்டான்னு உடனேயே அந்த சாபம் பலிக்காமல் இவரை காப்பாற்றலை. 7வது நாள் அந்த பாம்பு கடிச்சு அந்த குழந்தை சபிச்சபடி இவர் போக போகிறாருன்னா அதில் கிருஷ்ணன் தலையிடலை. குருநாதனும் பகவானும் விதியில் தலையிட மாட்டா, ஆனால் அனுகிரகம் பண்ணுவா. அந்த சூக்ஷ்மம் அவளுக்கு தான் தெரியும். பாகவதம் 7 நாள் கேட்டார். பரீட்சித்து 7வது நாள் தக்ஷகன் வந்தது கடிச்சுதான் கடிச்சுது, அதான் கதை. அதெல்லாம் இல்லைன்னு யாரும் பொய் சொல்ல மாட்டா. பாம்பு கடிச்சுது, பரீட்சித்து செத்து போனாரா? சாகலை. என்ன ஆச்சுன்னா உடம்பு பொசுங்கி போயிடுத்து, பரீட்சித்து பகவான்கிட்ட போயிட்டார். அவ்வளோதான் விஷயம் இல்லையா? இந்த கண்டெய்னர் டெஸ்ட்ராய் ஆகிடுது, கண்டென்ட் சுவாமிகிட்ட போயிடுது. இதுதான் ஞானிகள் நமக்கு பண்ணுற பெரிய அனுகிரகம். நீ பண்ணின பிராரப்தத்தை உன் சரீரம் அனுபவிக்கட்டும். நீ எந்த சரீரத்தினால பண்ணியோ இந்த சரீரத்தினால அதை அனுபவித்து கழிச்சுடும். அந்த அனுபவம் உனக்கு வராமல் உன்னை நான் காப்பாற்றுறேன், அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்குறேன், அதுக்கான பக்தியை உனக்கு நான் கொடுக்குறேன், அதுக்கான கர்மாவை சேவையை நீ பண்ணும்படியாக பண்ணுறேன். சேவையை பண்ணு, எந்த விதமான கர்த்திருவ பாவனை இல்லாமல், டூயர்ஷிப் இல்லாமல் பண்ணு, கிரெடிட் எதிர்பார்க்காமல் பண்ணு. ஈவன் நல்ல காரியம் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் கவலைப்படாமல் பண்ணு. பகவானே கதிங்கிற பக்தியோடு இரு. அவர் ஒத்தர் தான் சாஸ்வதங்கிற ஞானத்தோடு இரு. அப்படி இருந்துட்டால் நிஜமாவே நமக்கு ஆபத்து வராமல் சுவாமி காப்பாற்றுறத ஒத்தொத்தரும் அனுபவிக்கலாம். இது யாரோ செக்யூர்டாக சில பேருக்கு மட்டும் இருக்கிற முறை இல்லை. இதை தபோவனத்தை சுவாமி எல்லாரையும் அனுஷ்டிச்சு பார்க்க வச்சார். காத்தால 4 மணிலேருந்து அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறவா இன்றைக்கும் இருக்கா தபோவனத்தில். அப்படி உள்ளம் முருகி பாடக்கூடிய ஒரு சன்னிதானமாக, அப்படி குரு சேவை பண்ணுற சன்னிதானமாக, இயல்பிலேயே ஞானம் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக, அப்படி ஒரு அருள் நிலையம் அப்படிங்கிறத சுவாமி ஏற்படுத்தி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போது பரமஹம்சாளாக வாழ்ந்த இந்த ஞானிகளோட சரித்திரம் ஒரு பாகவதம்ங்கிறார். இது ஒரு பாகவதம், இது பரமஹம்ச சம்ஹிதேன்னு சொல்லி இந்த புஸ்தகத்துக்கு நமக்கு ஆசி உரை கொடுத்துருக்கார். இந்த KN சுப்பிரமணியம்ங்கிற KNS அவர் ஒரு பரம பாக்கியசாலி. நம்ம சுவாமிகிட்டேயே நேரடியாக யோக வாசிஷ்டம் கேட்டவர். சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது, அவருக்கு அந்த பக்குவமும் இருந்தது. அவரை பற்றி என்கிட்ட சொன்னது கோவிந்தபுரத்தில் அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் சுவாமிகள் சொன்னார். அவருக்கு KNS அண்ணா பழக்கம். KNS ஞானானந்த சுவாமிகிட்டே யோக வாசிஷ்டம் கேட்டவர் தெரியுமா அப்படின்னார். மகா பக்குவி, கல்யாணம் பண்ணிக்கல, ஞான ஒளி பத்திரிகையில் எடிட்டராக இருந்தவர். வெறும் வேதாந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு டைம் பாஸுக்கு நம்ம இருக்கிறபடி இருப்போங்கிற மாதிரி இல்லாதவர், படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுறவர். அப்படி ஒரு வேதாந்தியாகவே நிஜமாகவே டிட்டாச்சாக இருந்த ஒரு மகாத்மா. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அம்மாவோட பர்மிஷன் இல்லாமல் சன்னியாசம் வாங்கிக்கப்படாது. தாயார் இருந்தால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒய்ஃப் பர்மிஷன் கொடுக்கணும். கல்யாணம் ஆலை, அம்மாட்ட கேட்டதுக்கு அம்மா உத்தரவு கொடுக்க மாட்டேன்னுட்டா. ஆச்சாரியால் அம்மாட்ட உத்தரவை ஒரு விளையாடி உத்தரவை வாங்கினுட்டார் பகவத்பாதாள். இல்லைன்னா ஆரியம்மாளும் கொடுக்குறவ இல்லை. இவருக்கு அம்மா உத்தரவு கொடுக்கல. சுவாமிகிட்ட சொன்னார். அம்மா காலம் ஆனதுக்கப்புறம் சுவாமி கொடுப்பாருங்கிறது ஒரு எண்ணம் மனசில் இருக்கு, அதை சொல்லலை. அம்மா உத்தரவு தரலன்னார். சுவாமிக்கு தெரியும் அம்மா காலத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம்னு சுவாமிக்கு தெரியும். சுவாமி என்ன பண்ணால் காஷாய வஸ்திரத்தை கொடுத்துட்டு இதை சுவாமி பிரசாதமாக வச்சுப்போம், ஜபம் பண்ணும்போது பயன்படுத்தலாம்னுட்டார். 1974 7ஆம் தேதி ஜனவரி விடிகாத்தால் 4 மணிக்கு சுவாமி தன் திருமேனியை விட்டுட்டார். அப்புறம் ரொம்ப வருஷம் இருந்தார் KNS மாமா. அந்த காஷாய வஸ்திரத்தை மேலே போட்டுன்னு ஜபம் பண்ணும்போது மட்டும் போட்டுப்பார். மற்றபடி இது வெள்ளை முண்டாபனியன் வெள்ளை வேஷ்டியோட சாதாரணமாக இருப்பார். அவரை பார்த்தாலே ஏதோ தப்போந்துக்கு தரிசனம் பண்ண வந்திருக்கார், யாரோ கிராமத்து ஆசாமின்னு இருக்கும். இவ்வளவு கிரேட்னஸ் எதுவுமே அவருக்கு தெரியாது. நிஜமான அனுபூதிமானாகவே இருந்து அவர் சரீரத்தை விடும்போது பார்த்தவா என்கிட்ட சொன்னால், ஜோதி வடிவமாக சுவாமி தரிசனம் கொடுத்துருக்கார் அவருக்கு, அவர்கிட்டேருந்து அது வெளிப்பட்டுதுன்னு சொன்னான். அப்படி அவர் தன் சரீரத்தை விட்டார். அவள் குடும்பமே
சுவாமிக்கு ஆட்பட்ட குடும்பம் அவ தாயார் சகோதரிகள் எல்லாருமே. அப்படிப்பட்டவர் இந்த அருமையான புஸ்தகத்தை தொகுத்திருக்கார். அது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, தபோவனத்துக்குள்ள ஒருத்தர் பிரவேசம் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் ஆற்றுக்கு போனால் அவள் நம்மளை வாவான்னு கூப்பிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். யாரும் அழைக்கலைன்னு உள்ளே போகிறதுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா? சுவாமி திருமேனியோடு இருந்தபோது முதல்ல வந்த பல பக்தாளுக்கு ஞானானந்த சுவாமிகளாம் பெரிய மகானா, அங்கே போனால் நல்லதுன்னு சொல்கிறா, எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சின்னு வரவாள்லாம் இருக்கா இல்லையா? வாசலில் இந்த தாத்தாவே நின்றுட்டு வான்னு கூப்பிடுவோம். எல்லாரையும் தானே வான்னு கூப்பிடும். தானே அவளுக்கு வேணுங்கிற உபகாரம்லாம் பண்ணும். இப்போ திருமேனியோடு அவரை பார்க்க முடியலையேன்னு அந்த குறையே இல்லாமல் அப்படி நுழையறதையே சுவாமி சாநித்தியம் நம்மை வாவாவென்று அழைக்கும் தபோவனமே வனமளாவும் மாமரமே நம்மை வாவா என்று அழைக்கும் தபோவனமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமே குருநாதனின் நாமம் ஞானானந்தமே அங்கே நாடிச் சென்றால் பேரானந்தமே பேரானந்தமே வனமளாவும் அமாமரமே தபோவனமே நம்மளை வாவான்னு கூப்பிடுறத பக்தாள் இன்னைக்கு போனாலும் அனுபவிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமோ? யூ ஷுட் கோ வித் ஓப்பன் மைண்ட். அவ்வளோதான் விஷயம். வித்தவுட் எனி ரிசர்வேஷன். நம்ம தெய்வீகத்தை அனுபவிக்கிறதுக்காக போகிறோம். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தருணம். அபிஷிக்தானந்தா எழுதுறார், நானும் ஹெரால்டு பஸ்ஸில் ஏறி போகிறோம். திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி இது தபோவனம் போகுமா அப்படின்னு கேட்குறோம். அந்த டிரைவர் நான் ஞானானந்த சாமி பக்தன் தான், நான் உங்களை இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி ஏதோ ஞானானந்தம்னு சொன்னால் ஏறிட்டோம். அவர் ஹெரால்டு இவர் கூப்பிட்டாரான். ரொம்ப 100 இயர்ஸ்க்கு மேலே ஆன ஒரு செயின்ட் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறார் நியர்பை வில்லேஜில். நான் போகிறேன், யூ வாண்ட் டு கம் அப்படிங்கிறார். வாட் இஸ் இஸ் நேம் அப்படின்னாரா? ஞானானந்தானாரா? வாட் அ நேம். அது சொல்கிறார், அந்த பேர் என்னை இழுத்துடுத்துங்கிறார். பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலான்னு அக்ஷரமண மாலையில் பகவான் சொன்னாமல் ஞானானந்தம்ங்கிற பேர் என்னை இழுத்துடுத்து. அவர் உருவத்தை நான் பார்த்ததில்ல, அவரோட பெருமை எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ சொன்னாராம், இந்த இண்டியன்ஸ்லாம் என்ன அழகாக பேர் வைக்கிறாங்க பற்றியாப்பா, ஞானமே தானே ஆனந்தம், அதை ஒருத்தர் பேராக வச்சுருக்காரு, அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் பஸ்ஸில் ஏறினேன். ஆனால் பஸ்ஸில் அங்கே என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. பஸ்ஸில் ஏறின உடனே தோணித்து, உன் வாழ்க்கையிலே இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு எனக்கு தோணித்துங்கிறேன். பிற்பாடு ஃபஸ்ட்டு டே கான்வர்சேஷன் முடிஞ்ச உடனே அதோட முடிவில் அவர் எழுதுகிறார், நான் படிக்காத ஆன்மீக புஸ்தகம் இல்லை, போகாத ஆசிரமம் இல்லை, எனக்கு ஆன்மீகத்தில் இனிமேல் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை, நான் தெரிஞ்சின்ற விஷயம் அல்லாத புதுசாக எதையும் அவர் சொல்லவும் இல்லை. ஆனால் இத்தனை நாளாக தெரிஞ்சிக்காததை நான் தெரிஞ்சுட்டேன். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை அவர் எனக்கு கொடுத்தார், அதை விளக்க முடியாது. இந்த க்ஷணம் அவர் எழுதுகிறார், இந்த குள்ளமாக சக்கச்சவேல் காவி துணி கட்டின்னு இருக்கிற இந்த தாத்தா இருக்காரு, இவர் சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி நீ அவதூதனா வெளியில் போன்னு சொன்னால் கூட கேட்கறதுக்கு நான் தயாராக இருந்தேன்னு எழுதுகிறார். த ஃபஸ்ட் டே அந்த சரண்டர் அவருக்கு வாய்ச்செடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு கிருபை அவருக்கு கிடச்சிருக்கும் சொல்ல முடியல. அந்த தபோவனத்தில் ஒரு பக்தர் நுழையிறாப்பில் சொல்கிறார் KNS. உள்ளே நுழைஞ்ச உடனே சுவாமி இருக்கும் பொழுது சுவாமி எப்போ பார்த்தாலும் ஒரு நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பார். கிருஷ்ணபிரேமண்ணா சொல்கிறார், அவளுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த நாமத்தை சொல்கிறதுங்கிறது வழக்கம். சுவாமி எப்போ பார்த்தாலும் தேவான்னு சொல்லுவார். தேவாங்கிறது இன்ன தெய்வத்தை குறிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தேவான்னு சொன்னாலே ஒளி வடிவமான ஸ்வரூபம்னு அர்த்தம். திவ அதில் என்ன தேவா இல்லையா?
ஒளி வடிவமாக இருக்காங்க. சூரியனுக்கு திவாகரன்னு பேர் இல்லையா? தீபத்துக்கு திவான்னு சொல்கிறது உண்டு, தியான்னு சொல்கிறது உண்டு. தேவர்கள்லாம் ஒளி வடிவமானவர்கள். அப்போ ஒளி வடிவமான ஒரு பரம்பொருளை சொல்கிறார். அப்படி தான் இருக்கும். ஆனால் பாண்டுரங்க பக்தாளுக்கு தெரியும், தேவாங்கிற ஒரு வேர்டுனால சொன்னால் அது விட்டல்னு அர்த்தம். ஏன்னா அத்தனை பாட்டுகள் பிரமாணம். துக்காராம் மகாராஜார பண்டரிபுரத்துக்கு ஒன்றுன்னு ஆசைப்படுறேன் பாண்டுரங்கா, ஒரு பிச்சைக்காரன் கேட்குறேன், பிச்சை போடு, என்ன வேணுங்கிறான் விட்டல். பண்டரிபுரத்துக்கு பாகவத ஆளோட நடந்து பஜனை பண்ணிட்டு வர்ற ஒரு பாக்கியத்தை பிச்சை போடு. தேவா देवा होईन भिकारी पंढरी जवार करी देवा होईन भिकारी पंढरी जवार करी देवा होईन भिकारी पंढरी वार करी देवा होईन भिकारी पंढरीचा वार करी पंढरीचा वार करी पंढरीचा वार करी पंढरीचा பிச்சையா கேட்குறேங்கிற நிறைய பாடல்களில் தேவான்னு சொன்னால் பகவானை தான் குறிக்கும், பாண்டுரங்கனை. இப்போ பாண்டுரங்கனை தான் சுவாமி சொல்கிறாரான்னா அங்கே தான் தன் குருநாதனை தரிசனம் பண்ணினார். அதனால் பாண்டுரங்க நாம சங்கீர்த்தன ஆனந்தாய நமகான்னு ஒரு அஷ்டோத்தர அர்ச்சனையே உண்டு அவருக்கு. விட்டல் தான் சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தேவாங்கிறது பொதுவான தெய்வத்தையும் குறிக்கும், விட்டலனையும் குறிக்கும். அப்போ இந்த தபோவனத்துக்குள்ளே ஒரு பக்தர் நுழையிறாப்பில் இந்த மகாநதி சரித்திரத்தை எழுதும்போது சொல்கிறார் KNS, உள்ளே நுழைஞ்ச உடனேயே தேவாங்கிற சப்தம் கேட்டுதுங்கிற. தேவா தேவா என்ற சொல் இனிக்கும், அங்கே தேவரும் காணா இன்பம் துணிக்கும். சாமியுடைய வாய்ஸ் இருக்குது இன்றைக்கும். கேட்டோம்னா தேவா ஓம் அப்படிமா, அப்படி மனசு அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த குரல் கேட்ட உடனே அதுவே ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம். அப்படி ஒரு புதுசாக ஒரு பக்தர் வரா மாதிரி இந்த கதையை கொண்டு போகிறார். இது என்ன இடம் இது? இந்த இடத்துல ஏன் இப்படி ஒரு ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் இருக்குது? இது என்ன கோவில் இது? யார் இங்கே இருக்கிற சுவாமி யார்? அப்படியே அந்த பக்தருக்கு தோன்றதா எழுதுறார். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், உங்கள் கதையை கேட்டு தான் நாங்கள் போனேன், மனசில் ஏதோ தப்போ ஒன்றுனா கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். வாசலை பார்த்தா சின்னதாக ஒரு போர்டு இருந்தது, ஏதோ வீடு மாதிரி இருந்தது, அது கோவில் மாதிரியே இல்லை. தூரத்தில் ஒரு கோபுரம் மட்டும் தெரிஞ்சுது. சரின்னு உள்ளே போனேன், ஒரு சின்ன வாசல் வழியாக உள்ளே போனால் பெருசாக எடுத்து அந்த இடம். அது எனக்கு வர்ணிக்கு தெரியல, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோன்னு தோணி போயிடுத்துன்னார். அவ்வளோதான். எங்கே யூ ஹாவ் ரீச்டு தி டெஸ்டினேஷன், யூ ஹவ் ரிசீவ்டு தி பிளெஸ்ஸிங்ஸ் தோணி போயிடுத்த மனசில். அப்படி இந்த பக்தர் வரார். ஒரு பக்கம் மணி அடித்து பூஜை நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பக்தாள்லாம் பாடின்னு இருக்கா. சுத்தீவர சோலை, எங்கேயோ மயில் அகவருது, குயில் கூவுறது, புஷ்பத்தோட சுகந்தம் அப்படி மூக்கில் படுறது, இனம் புரியாத ஒரு ஆனந்தம். யாரை கேட்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறத அங்கேருந்து ஒருத்தர் வரார். புதுசா பார்த்தா தெரிஞ்சு விடும், புதுசுனா. ஆமாம், இந்த சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். பாரதியார் சொல்றார் குள்ளச்சாமி பாடல்ல, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழினை நாம் வகுக்கலாமோ, 1000 நூல் கூறிடினும் முடிவுறாதாம், ஐயனவன் புகழை நான் சுருங்கச் சொல்வேன். ஒரு சங்கிலியால் சூரியனை மெஷர் பண்ண ட்ரை பண்ணால் எது இம்பாசிபிளோ அப்படி சுவாமியை பற்றி சொல்ல முடியாதுப்பா. 100 வால்யூம் எழுதினாலும் முடிக்க முடியாத ஒரு சுவாமியோடைய ஒரு கருணையை ஏதோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன்னு யார்? மகாகவி பாரதியார் சொல்ல. இவர் சொல்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன்ப்பா.
ஒரு விஷயம், இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிவிக்கிறதுல ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருந்த சுவாமி இவர். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் ஒரு செய்தியாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார். அதனால் இங்கே பிறந்தேன், அந்தூர்காரா, கர்நாடகாவா, அப்போ நாங்களும் கர்நாடகா தான். மகாபரிவாளை பார்க்குறதுக்கு ஒரு தரம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவா போனா, கன்னடம் பேசக்கூடிய ஸ்மார்த்தா, ஒரே கூட்டமாக இருந்தது. இருக்கும். அப்புறம் இப்போ தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே எப்படியா உள்ளே போகணுங்கிற ஒரு ஆவலில் தானே சொல்கிறா. நாங்களும் கன்னட ஸ்மார்த்தா தான், பெரியவாளுடைய வம்சாவளின்னு ஏதோ சொல்லிவிட்டா. பெரியவா உள்ளேருந்து குரல் கொடுக்குறார், சன்னியாசம் ஆகிட்டு அன்றைக்கே எல்லாம் அத்து போயிடுத்து, உறவை சொல்லிட்டு வர வேண்டாம். தெலுங்காளாவோ எங்கள் மனுஷா, மராட்டிக்காவோ எங்களுக்கு தெரிஞ்சவா, தமிழ் எங்கள் ஊர் திருநெல்வேலி, அப்போ நங்காள் தான். அவள் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கா. அவளோட நிலை வேற. அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுல அவர் விருப்பப்படாமல் இருந்துவிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு வாரம் அந்த சரித்திரத்தை உண்டாக்கியிருக்கா. நானே அதை பற்றி 2-3 தான் சொல்லியிருக்கேன். அதில் இன்ஃபர்மேஷன் கான்ட்ரடிக்ட் ஆனால் போய் கேட்டால், இவா கேட்டால் ஆமாம் அப்படியே வச்சுப்போம், இல்லை அவள் அப்படி சொல்லணும், அப்படியே வச்சுப்போமே, ஏதாவது ஒன்று தானே நிஜமாக இருக்கணும். மகான்களோட திருஷ்டியில் எல்லாமே பொய்க்குள்ளே என்ன நிஜம். அதனால் இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்ட ஒரு தேவன் தான் இங்கே இருக்கார்னு சொல்கிறார். இந்த வெளி விஷயங்களை புறக்கணிச்சுட்டார். எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் சரித்திரம்னு வழங்கப்படுறதுலேருந்து நான் சொல்கிறேன், இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறவர் சொல்கிறார், ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடிங்கிறார். எத்தனை நூற்றாண்டுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த தகவல் வாஸ்தவத்தை நமக்கு தேவையும் இல்லை. நிறைய பேர் ரொம்ப வருஷம் இருந்தவராமே நான் சுவாமி சொல்லுவார், அதில் என்ன பிரயோஜனம், என்ன பிரமாதம் அதுன்னு கேட்பார். அதிக வருஷம் இருந்துவிட்டா ஞானியா, சீக்கிரமே கிளம்பி போயிட்டா ஞானி இல்லையா? சுவாமியே பகவத் பாதாள்லேருந்து உதாரணம் சொல்கிறார். 32 வயசில் அவர் சரீரத்தை விட்டுவிட்டார், அவர் ஞானி இல்லையான்னு கேட்குறார். ஞானசம்பந்தமூர்த்தி 16 வயசில் கல்யாணத்தன்னைக்கு சிவஜோதியில் கலக்க வச்சுட்டார் எல்லாரையும். சுந்தரமூர்த்தி சுவாமி 18 வயசில் ஐராவதத்தை ஏறி கைலாசம் போயிட்டார். மாணிக்க வாச்சகர் 40 வயசில் கிளம்பிவிட்டார், நடராஜனோட கலந்துவிட்டார். அப்பர் சுவாமி 80 வயசு இருந்தார். இப்போ இதனால் ஒருத்தருக்கு ஞானம் கூட குறைச்சோன்னு சொல்ல முடியுமா? நம்ம எத்தனை நாளைக்கு அந்த ஞானி இருந்து பூமிக்கு பிரயோஜனப்படணுமோ அப்படி சுவாமி வைப்பார். இத்தனை நாள் இருந்தால் போகிறோம், பாக்கி அவருடைய பாட்டுகளே பண்ணும்னு நினச்சா கூட்டின்னு போயிடுவார். அது அவரோட இஷ்டம், நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அப்படி 200 நூற்றாண்டுகள் சரி வச்சுப்போமே, அதனால் என்ன. வேங்கோப கனபாடி சக்குபாய் இந்த சரித்திரம் வழங்கப்படுற சரித்திரத்தை அவர் சொல்கிறார். அவளுக்கு ஒரு குழந்தை கிடச்சிது, சுப்பிரமணியன்கிற நாமம் கொடுத்து அதை வளர்த்துட்டு இருந்தா. பள்ளி படிப்பில் நாட்டம் இல்லாத சிறுவன்கிறார். நிறைய மகான்கள் சரித்திரத்தில் அது பார்க்கலாம். அதுக்காக படிக்காதவாள்லாம் மகான் கிடையாது, நிறைய படித்தவாள்லாம் மகான் இல்லைன்னு கிடையாது, அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஏதாவது லட்சணம் கிடையாது. விவேகானந்தா நிறைய படித்தார், அவர் மகான் தான். அத்புதானந்த சுவாமி படிக்கவே இல்லை, அவர் மகான் தான், அது விஷயம் இல்லை. பள்ளி படிப்பில் அவருக்கு நாட்டம் இல்லை, பாடசாலையில், அதனால் சரியாக படிக்கலைன்னு வாத்தியார் அவரை கோச்சுக்க ஒரு ஜோதி வழிகாட்ட கிளம்பிவிட்டார் அப்படின்னு சுருக்கமாக முடிச்சுட்டார். அந்த ஜோதி வழிகாட்டி ஜோதி வடிவமான பாண்டுரங்கன் இருக்கக்கூடிய பண்டரிபுரத்துக்கு கூட்டின்னு போச்சு. அங்கே போய் அந்த குழந்தைன்னா விளையாட்டு சாமான் வேணும்னு நினைக்கும், பவர்பட்டு வேணும்னு நினைக்கும், புதுசாக சட்டை வேணும், அதெல்லாம் ஆசைப்படும் இல்லையா? குழந்தைகளுக்கும் சில ஆசைகள் இருக்குமே. இந்த குழந்தையும் ஆசைப்பட்டது என்ன, குரு வேணும்னு ஆசைப்பட்டு தான். குரு அவசியமாக வாழ்க்கையில் வேணும். நம்மளை வழிகாட்டி மேல்நிலைக்கு கூட்டுன்னு போகிறதுக்கு ஒருத்தர் வேண்டாம்னு சொல்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வாதம் இல்லை. இப்போது ஃபிலாசபர் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார், there is no guru, there is no God, don't follow anybody including the speakerங்கிறார். அவர் ஆயிரக்கணக்கான பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. இப்போ then he becomes a guru இல்லையா? யாரையும் பின்னாடி வராதிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டார், பின்னாடி 100 பேர் இப்போ நான் மாதிரி. புத்தர் தெய்வம்னு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, ஆசை இல்லாமல் அகிம்சையோடு போருன்னு விட்டார்.
எங்களுக்கு சாமி இல்லாமல் இருக்க முடியாதே, புத்திரேத்துக்கு சாமியாக வைக்கிறோன்னு வச்சுவிட்டா, முடிஞ்சு போச்சு. வழி காட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை. ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்ட் அப்படிங்கிறது முக்கியமான மெசேஜ் ஜேகேயோடது. சத்தியம் நிஜம்ங்கிறது பாதை இல்லாத ஒரு பூமிங்கிறார். இது என்னது, இது ஒன்றுமே புரியலையே. பாதையே இல்லாத ஒரு இடத்துக்கு எப்படி போக முடியும்? போக முடியாதுன்னு சொல்கிறாரா? இல்லை, நன்னா கவனிக்கணும். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஃபோர்ஷூர் ஸ்டேட்டில் இருந்தேன். அங்கேருந்து திருவள்ளிக்கணிக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறிவிட்டேன். கண்டக்டர்கிட்ட ஏதோ ஞாபகத்தை ஃபோர்ஷூர் ஸ்டேட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு கீழே இறங்குங்கோன்ட்டார் அவர். என்ன சார், நீங்கள் அங்கே தாங்க இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அது மாதிரி யூ ஆர் த ட்ரூத். நீ அடைய வேண்டியது எதுவோ அது நீயாகவே இருக்க. நீ அதை தேடி அடைய முடியாது, நீ உணரத்தான் முடியும். யூ ஹாவ் டு ரியலைஸ் தட் யூ ஆர் த ட்ரூத். அது ஒரு மார்க்கம். நம்ம அவளை விமர்சனம் பண்ணலை. ஆனால் குரு வேண்டான்னு சொல்லவர்னையும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கிறதுனால அவசியமாக குரு தேவை. ஜனங்கள் பலவிதமாக இருக்கிறதுனாலே, அவளோட எண்ணங்கள் பலவிதமாக இருக்கிறதுனால, பலவிதமான மக்களுக்கு பலவிதமாக வழிகாட்டுறதுக்கு பலவிதமான ஞானிகளை பகவானே தான் வர. யோகி ராம்சூரத்குமார் பகவன் நாமாவே சகலமும்னு சொன்னவர், குருவே இல்லாம்னு சொன்னவர். அவர்கிட்ட ஜேகே அப்படி சொல்கிறாரே, நான் ஹீஸ் அ கிரேட் செயின்ட் அப்படின்னார். நீங்கள் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்கும் மாறுறதே, நோ ஹீஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் தி அதர் சைடு அப்படின்னார். நாங்கள் இந்த பக்கமாக வரவாளெல்லாம் இழுத்து உள்ளே அனுப்புகிறோம், இங்கேருந்து வெளியில் போகிறவாளை அங்கேருந்து விரட்டிங்க. ஹீஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் தி அதர் சைடு அப்படின்னா, ஹீஸ் ஆல்சோ டூயிங் த சேம் திங். ஒரு இன்சிடெண்ட்டே நடந்தது. இவர் நாமா சாண்ட் பண்ணுறது தான் யோகி ரொம்ப முக்கியமான ஒரு சாதனையாக சொல்லியிருக்கார். லைஃப்பில் அது சொல்லிகிட்டே இருங்கிறார். அது சொல்லிகிட்டே இருந்தால் போருமான்னு நமக்கு தோன்றது. ஏன்னா சிம்பிளாக இருக்கிறதுனால. நீங்கள் திருவண்ணாமலையில் போய் 1008 பிரதட்சணம் பண்ணுங்கோ, அந்த மாதிரி ஏதோ பண்ண நிச்சயம் நடக்கும் சார், நம்மளால் முடியல, அவ்வளோதான். ஏகாதசி அன்றைக்கி சொட்டு தண்ணி குடிக்காமல் இருங்கோ, பண்ணுறோமோ இல்லையோ நம்ம அட்மையர் பண்ணுவோம். சார் எப்போ பார்த்தாலும் நாமா சொல்லுங்கள், இவ்வளோதானா, துணி பண்ணுமே இல்லையா? நாமாவோட மகிமை நமக்கு தெரியாத. பரமஹம்சர் சொல்கிறார், ஒருத்தன் எப்படியோ அலை அடிச்சுன்னு போய் சிலோனுக்கு போயிட்டான். விபீஷணன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில் ராட்சசாலாம் அவனை பார்த்த உடனே, ஆஹா நமக்கு டிஃபன் கிடச்சதேன்னு நினச்சின்னு அந்த ராஜாட்ட சொல்லிட்டு சாப்பிட்ணும், தெரிஞ்சுதான் அப்புறம் கோச்சிப்பார், சிசிடிவி கேமராவில் பார்த்துருவார். அந்த விபீஷன்கிட்ட கொண்டு போய் ஒரு மனுஷன் கிடச்சிருக்கான்னு, ஆஹா ராமர் எந்த ரூபம் எடுத்தாரோ அந்த ரூபம்னா அது மனுஷாலாம் ராமர் ஸ்வரூபம்னு கூப்பிட்டு பாத பூஜை பண்ணாராம். பரவாயில்ல, இவன் தின்னுடுவான்னு நினச்சா பரவாயில்ல, நமக்கு உபச்சாரம் பண்ணான்னு நினச்சின்னா, நான் திருப்பி எப்படி போகணுன்னு தெரியல, என்னை பத்திரமா கொண்டு வா, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாத, சரி கப்பல் ஏற்றி விடுவார்னு பார்த்தா ஒரு இலையில் ஏதோ எழுதியது, வேஷ்டியில் முடிஞ்சுக்கோ, திறந்து மட்டும் பார்த்துடாத, கடல் மேலே நீ நடந்து போயிடான்னு. கடலில் நடக்கிறதாவது என்ன பேசுகிறேன்னு போயேன் நடந்தான, பாதி கடல் நடந்துட்டான். கடலில் பூமியில் நடக்கிறாப்புல நடக்கிறேன்னு அப்படி என்ன தான் எழுதியிருப்பார்னு தெரியலையே, திறந்து பார்க்காதேன்னு சொன்னதுனாலேயே பார்க்கணும்னு தோணி போயிடுச்சு. அது எடுத்து பார்த்தானா ராமான்னு எழுதியிருந்தது தான். இவ்வளோதானா உள்ள விட்டாங்க. நாம ரொம்ப ஒஸ்தி, ஆனால் அதோட மகிமை நமக்கு தெரியாது. ஏன்னா இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இவர் என்ன சொல்கிறார், ஜேகே என்ன சொல்கிறார், நாமா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தானே யுவர் மைண்ட் வில் பிகம் டல்ங்கிற, யூ வில் பிகம் இனர்ட், சொல்லாதேங்கிற. யோகிக்கு ஒரு டவுட் வந்துடுது, நம்ம நாமா சொல்லுங்கிறோம், இவர் சொல்லாதேங்கிற. யோகி நிறைய கேட்டிருக்கார் அவரோட லெக்சர்ஸ் எல்லாம், அதனால் அவரை நேரவே பார்த்து கேட்டுடலாம் அப்படின்னுட்டு வசந்த விகாரில் இருந்தார் இல்லையா, பெசன் நகர் கிட்டக்க, அங்கே போய் பார்க்க போனார். அவர் வேதாந்த தத்துவத்தை வேறு பாஷையில் பேசுகிறார். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிற எத்திஸ்ட் இல்லை, there is a sacredங்கிறார், ட்ரூத்துங்கிறார், லிமிட்லெஸ்ங்கிறார், டைம்லெஸ்ங்கிறார். நம்ம காலாதீதமான அகண்டமான சத்தியவஸ்துவான பகவான் சத்தியம் பரம் தீமிகிங்கிறது தான் இங்கிலீஷில் சொல்கிறார், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. பட் அதுக்கு அப்படி சொன்னால் தான் கேட்குறதுக்குன்னு சில பேர் இருக்கா இல்லையா, அவள்லாம் அங்கே வர, அவள்லாம் ஒரு எலைட் சொசைட்டியை சேர்ந்தவாளாக இருப்பாள். இங்கிலீஷில் வேறு லெக்சர் நடக்கிறது, அது தெரிஞ்சவா தான் வருவாள். யோகி என்றைக்குமே ஒரு ஞானி எப்படி இருப்பாரோ அப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவார், அவரை பார்த்தவாளுக்கு தெரியும்.
அவரை வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேன்ட்டான் ஜேகே பார்க்கறதுக்கு. இவர் வெளியில் நிற்கிறார். தன்னை பெக்கர்னு வேறு சொல்லிப்பார் இவர். அவர் இறங்கி வர்றார் மாடியிலேருந்து. இவரை பார்த்துட்டு அப்படி கை காமிச்சார். அவர் கூப்பிட்டாருன்னா காது திறந்த உடனே உள்ளே வந்தார். யோகி ரொம்ப பணிவான ஞானி, அதனால் விழுந்து நமஸ்காரம் பண்ணார் ஜேகேவை. அந்த இன்சிடென்ட் சொல்லும்போது சொல்கிறார், யூ நோ when I prostrated this beggar slept அப்படிங்கிறார். நமஸ்காரம் பண்ணவுடனே சமாதி நிலைக்கு போயிட்டார் அவர். அதை தான் தூக்கம்னு சொல்கிறார். அவர் அப்படி முதுகில் தட்டி அவர் எழுப்பினாராம். அப்போ இவர் சொன்ன, எனக்கு இந்த டவுட்டுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு என் குரு சொல்லி கொடுத்துருக்கார் நாமா தான் எல்லான்னு, நீங்கள் நாமா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேளே அப்படின்னோடனே போத் ஆர் சேம் அப்படின்னாரா. இதை திருவண்ணாமலையில் ஒரு பிரவச்சனத்தில் நான் இதை சொல்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கிறத சுவாமி ஒரு எண்ணத்தை கொடுத்தார். நாமாவே எல்லாம் அப்படிங்கிறதும் நாமால ஒன்றும் இல்லைங்கிறதும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஒரு எண்ணம் வந்தது. என்ன, அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னம் அவன் ஆரூர் கேட்டாள், பெயர்த்துமே அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே அப்படின்னு சொல்றாப்புல, பகவானுடைய நாமாவை கேட்டாள், தன் நாமம் கெட்டாள். அந்த நாமாவில் இந்த நாமா மெர்ஜாகி தான் இல்லாமல் போன நிலையில் நானும் இல்லை, எனக்கு ஒரு பேரும் இல்லைங்கிற நிலை. இதுதான் பின்னாடி யோகி என்ன சொன்னார், யோகி ராம் சூரத்குமார் இஸ் நாட் த நேம் ஆஃப் திஸ் பெக்கர், திஸ் நேம் ஆஃப் மை ஃபாதர்னார். தன்னையும் கொடுத்தாச்சு, தன் பேரையும் கொடுத்தாச்சுங்கிற நிலை. மகான்கள் வழிகாட்டுறது இப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு ஞானியை சரணாகதி பண்ணி நம்மளை மேல்நிலைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு குரு வேணும்னு அந்த குழந்தை தவிக்கிறது. அபியுக்தானந்தாட்ட சுவாமி சொல்கிறார், அந்த ஜீவன் பக்குவமான நிலையில தான் குரு தோன்றுவாருங்கிறார். பக்குவம் இருந்தால்தான் குரு தோன்றுவார். குருவையே ரெண்டு விதமாக சொல்றார். காரண குருன்னு ஒன்று சொல்றார், சச்சிதானந்த குருன்னு ஒன்று சொல்றார். இந்த காரண குருங்கிறவர் வெளியில் தெரிகிற மேனிஃபெஸ்டேஷன். அவர் நம்மளை என்ன பண்ணுவார், மனசை அந்தர்முகப்படுத்தி உள்முகமாக பார்க்குற அந்த டெக்னிக்கு சொல்லி தருவார். அவுட்வேர்டாக பார்த்து எதையுமே வெளியில் பார்த்து பார்த்து தப்பு தப்பாக ஜட்ஜு பண்ணி முடிவுக்கு வராத அப்படின்னு உள்ள அந்தர்முகமாக திருப்புவார். உள்ளுக்குள்ளே இருக்கிற சச்சிதானந்த குரு நம்மளை அப்படியே காந்த மாதிரி இழுத்து தன்மயமாக்கிடுவாருங்க. அப்படி அந்த பக்குவ நிலை வரும்போது தான் குரு கிடைப்பாருங்கிறதுனால எனக்கு யார் குரு நம்மளா தேடி போய் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாம் போய் மாட்டின்னு கூடாது. யாருக்கு சரீர உணர்வு இல்லையோ, அட்லீஸ்ட் கம்மியாக இருக்கோ, யார் பணங்காசு இதனால இதை டெவலப் பண்ணணுங்கிற தாட் இல்லாதவாளோ, இப்போ தர்ம காரியங்கள் பண்ணுறவா, கோவில் கட்டுறவா, அவளுக்கெல்லாம் ஃபண்ட்ஸு வேண்டியிருக்கு, அவள் நிறைய சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான். இதெல்லாம் வந்து கிரகஸ்தாளுக்கு நம்மள மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவாளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம வீடு, குடும்பம், குழந்தை, குட்டி, சம்பாத்தியம், சொத்து சேர்க்கறது, தலைமுறையாக பணத்தை பதுக்கிறதுங்கிற எண்ணத்துலேருந்து வெளியில் வந்து நிறைய தர்ம காரியங்கள் ஈடுபடணும், பகவானுக்காக உழைக்கணும், சமூகத்துக்காக உழைக்கணும். சமூகத்துக்கு செய்கிறதும் பகவானுக்கு செய்கிறது தான், ஞானிகளுக்கு பண்ணுறது பகவானுக்கு பண்ணுறது. அப்படி சேவ மனப்பான்மை நமக்கு ஒதுக்கியிருக்கு. அவளுக்கு எதுவும் கிடையாது. உள்ளே இருக்கிறத உணர்ந்தாச்சு, உணர்ந்ததை 4 பேருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் கடமை. சுவாமியோட சரித்திரம் பார்த்தேன்னா பல இடங்களில் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். ஆட்டையாம்பட்டி போனால் பிரம்மாண்டமான ஆசிரமம் இருக்கு. போகிற இடத்துலலாம் பக்தாள் கூட்டம் சேர்ந்து போய்ட்டு உடனே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆசிரமம் கட்டிடுவா. நிம்மதியாக செட்டில் ஆகிடலாமோ இல்லையோ, ராவோட ராவாக கிளம்பி அடுத்த ஊருக்கு போயிடுவார். சுவாமி சரித்திரம் பூரா அப்படி தான் இருக்குது. இந்த பரிவிராஜக லட்சணமே தனக்குன்னு ஒரு இடம் இருக்கா, இருக்க மாட்டாங்க. கடைசி ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே தான் தபோவனத்தில் இருந்தார். நமக்காக ஒரு அபோர்டை ஏற்படுத்திவிட்டோ அகண்ட வெளியில் கலந்துவிட்டார், அவ்வளோதான். பல இடங்களில் சுவாமி இருந்திருக்கார். அந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தி அங்கே ஒரு ஆசிரமம் உண்டாக்கி பக்தாளுக்கான வழியை உண்டாக்கிட்டு அவர் கிளம்பிடுவார், அங்கே இருக்க மாட்டார். அவளுக்கு அசோசியேஷன், ட்ரஸ்ட்டு,
அதோட ஆக்டிவிட்டீஸு. ஒரு இளைஞர் ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டோன்னே அவரை ஒரு ஊரில் ஒரு ஆசிரமத்துக்கு இன்சார்ஜாக போட்டா. அந்த ஆசிரமத்தை கவனிச்சுட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு குழாயில் தண்ணி வரல. காத்தாலேருந்து பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி ஓஞ்சி போயிட்டார். அன்றைக்கி தோணி போய்த்தான், இதுக்கு நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு இருக்க வேண்டாமே, காஷாய வஸ்திரத்தை கட்டின்னு பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி உட்காந்துருக்கேன் காத்தாலேருந்து. கிளம்பிட்டார் ஆசிரமத்தை விட்டு. இல்லையா? இதுக்கான சன்னியாசம் வாங்கிட்டேன், என்ன என்ன பிரயோஜனமோ அதை அடையணுமே. அப்படி அந்த நிலையில் இருக்கிற மகான்கள் எதுலேயுமே பற்று இல்லாமல் இருப்பா. அப்படிப்பட்ட ஞானிகள் தான் பிடிச்சிக்கோன்னு வள்ளுவர் சொல்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. நீ பட்டுட்டு இருக்கிற அவஸ்தையிலேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு உன்ன மாதிரி ஒரு வியாதிக்காரன்ட்ட போய் நீ என்ன பண்ண போகிற? உன்ன மாதிரியும் இன்னொருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு நீ 2 தினம் இருமினா அவன் 4 தினம் இருமுவான், லாபம் இல்லை. உன்னை காப்பாற்றுறவன் எப்படி இருக்கணும்? அவன் எதுலேயும் மாட்டிக்காதவனாக இருக்கணும். யதங்கிரி கமலத்வந்த்வம் துவந்த்வதாப நிவாரகம் தாரகம் பவ சிந்தோச்ச தம் குரும் பிரணமாம்யகம். குருகீத ஸ்லோகம். துவந்துவங்கள்ங்கிற ரெட்டையில மாட்டி நம்ம கஷ்டப்படுறோம். என்ன? சுகம், துக்கம், வறுமை, வளமை, அறியாமை, அறிவு, இல்லையா, வியாதி, ஆரோக்கியம், இந்த ரெட்டைகளில் மாட்டின்னு அவஸ்தைப்படுறோம். இந்த ரெட்டையிலேருந்து விடுபடுறதுக்கு, இந்த 2லேருந்து விடுபடுறதுக்கு 2 பிடிச்சிக்கோங்கிறா. என்ன? 2 திருவடியை பிடிச்சிக்கோங்கிறா. யதங்கிரி கமலத்வந்த்வம், அந்த தாமரை 2 பாதங்களை பிடிச்சிக்கோ. எதுக்கு? துவந்த்வதாப நிவாரகம். இந்த ரெட்டைகள்னால நீ அவஸ்தைப்படுறியே, அப்ப குருநாதனை கும்பிட்டு அவஸ்தைப்பட மாட்டோமா? உடம்பு அவஸ்தைப்படும், நீ அவஸ்தைப்பட மாட்ட. You will be relieved from your body consciousness. சரீரத்தோடு இருந்து கொண்டே நாடகத்தில் நீ ஒரு ரோலா நடிக்காமல் நீ ஸ்பெக்டேட்டர் ஆயிடுவ, சாட்சி ஆயிடுவ. இந்த கிருபை தான் குரு பண்றது. தாரகம் பவ சிந்தோச்ச தம் குரும் பிரணமாம்யகம்னு பவக்கடல்லேருந்து நம்மளை கரையேற்றக்கூடிய தோணியான திருவடிகள். அந்த திருவடி, அந்த திருவடியை தேடிண்டு சுவாமி போறார் குழந்தையா இருக்கிறத. அப்போ குரு அனுக்கிரகம் கிடச்சிடுத்துன்னா நமக்கு எல்லாமே கிடச்சிடும் இல்லையா? நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லையே அப்படின்னா சுவாமி சொல்கிறார், உலர்ந்த விறகுல நெருப்பு உடனே பிடிச்சிக்கும். இந்த நெருப்பு தான் குரு கிருபை. மரத்தை வெட்டினாப்புல அதில் இருக்கிற ஈரம் போகாது. அதை பொளந்து ஈரத்தை எடுத்த காய வைக்கிறாப்புல யார் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாளோ அவளுக்கு தான் குரு கிருபை கிடைக்குங்கிற. ஏன்னா எத்தனையோ ஞானிகள் கூடவே பழகினவாளனா நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அம்மா என்கிட்ட சொன்னா, they don't vibrate spirituality. இந்த மகானோட இத்தனை வருஷம் இருந்திருக்கேங்கிறா, அது ஒன்றும் அங்கே தெரியலையேங்கிறா. ஏன் தெரியல? பரமஹம்சர் சொல்கிற உதாரணம் தான். பஞ்சாங்கத்தை இன்றைக்கி மழை பொழியும்னு போட்டிருக்கோண்டா, நீங்கள் நிச்சயமாக மழை பொழியும். பஞ்சாங்கத்தை பொழிஞ்சால் சொட்டு தண்ணி வராதும்பார். அது மாதிரி நான் இவாளோடு இருந்திருக்கேன், அவளோடு இருந்திருக்கேன், இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், வேட்டி துவச்சி போட்டிருக்கேன், எல்லாம் புண்ணியம்தான். அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும். ஆனால் பயன்படுத்திக்கலையே. பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளை பிரயத்தனமாக்கின்றால் பாத்திரம் சுத்தமானால் பிக்ஷை போடப்படும். அந்த குரு கிருப்பை என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார் சுவாமி. அப்படி தான் இருந்தாட்ட ஒரு மேடு பள்ளமாக இருக்கிற ஒரு பாது வழியாக நீ போயின்னு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஒரு கட்டத்தில் செங்குத்தான இடத்துக்கு வந்துட்ட, இனிமேல் போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு பெரிய மலை இருக்குது, அதில் தான் ஏறணும், எனக்கு ஆப்ஷனே கிடையாதுங்கிற நிலைமை, உன்னால் ஏற முடியாது. அப்படிங்கிற நிலையில் மேலேருந்து ஒரு குரல் கேட்குறது, அங்கே யாரோ இருக்கார் ஏற்கனவே, கவலைப்படாதே, நான் ஒரு கயரை போடுறேன், இந்த கயரை நீ பிடிச்சிக்கோ, நான் அவனை இழுத்து போடுறேங்கிறார். நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமோ? கயத்தை பிடிச்சின்னா பாதியெல்லாம் விட்டுவிட்டான்னா மண்டை உடஞ்சி போயிடுமே,
அவன் யாருன்னே தெரியலையே, எதுக்கு என்ன கூப்பிடுறானோ, மேலே கூப்பிட்டு இருக்கிறதெல்லாம் கொண்டான்னு கேட்டுருவானோ, இப்படி இந்த சம்சயாத்மா வினசத்திங்கிற கிருஷ்ணர் இந்த டவுட் எடுத்து அண்ணாண்ட போட்டுவிட்டு உனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, there is somebody to help you for rescue. அந்த கயரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கிற இதுதான் குருநாதன் காட்டுற பாதை. ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஜான சித்தையே. அந்த குருநாதனை நம்பி நீ பிடிச்சுன்னுட்டா சுவாமி என்னை கை தூக்கி காப்பாற்றுவார். யாருக்கு இந்த இந்த அனுகிரகம்னா, இந்த பறந்து பறந்து செத்து செத்து சின்னவனாக இருந்தேன், வயசாகிடுத்து, கிழவனாக போனேன், உடம்பு முடியாமல் போயிடுத்து, எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுண்டு டாக்டர்ஸையும் ஃபார்மசியும் வாழ வச்சுன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த பக்கம் கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துட்டுருக்கேன். குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி இதே தான் வாழ்க்கை. இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்னா இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு தோண வேண்டாமா இல்லையா? குருநாதர் என்ன பண்ணுறார், இந்த மனுஷ வாழ்க்கையில் இருந்துட்டே இந்த ஒரு டிவைன் டச்சு கொடுத்து, இந்த ஃபிலாசபர் ஸ்டோன்னு சொல்கிறாள், ஸ்பர்சவேதிக்கல், தொட்ட உடனே என்னாகும், இரும்பு பொன்னாவது போல அந்த அல்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த மனுஷன் தெய்வீகம் ஆயிடுறான். எத்தனை உதாரணங்கள் மகான்கள் சரித்திரத்தை பார்த்தா, முரட்டு குணமுள்ளவா, அடிதடியில் ஈடுபட்டவா, கொலை கொள்ள பண்ணிட்டு இருந்தவா, லாயக்கே இல்லாதவா, அப்படிப்பட்டவாளெல்லாம் மகாத்மாக்களாக பாகவதாளாக மாற்றிருக்கா. அப்போ அப்பேற்பட்ட மகான்களோட சங்கம் தானே நமக்கு வேணும். அப்படி ஒரு குருநாதன் எனக்கு வேணுங்கிற ஒரு தாபம் ஏற்பட்டு அந்த குழந்தை மங்களாபுரியிலிருந்து ஜோதி வழிகாட்ட நடந்து பண்டரீபுரம் போச்சு அப்படின்னு சொல்கிறார். அங்கே போய் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணுறது, பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணுறது. பாண்டுரங்கா எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்கல, எனக்கு வைகுண்டம் கொடுன்னு கேட்கல, குருநாதனை கொடுன்னு கேட்குறது. யோகி ராம்சூர்குமார் சுவாமி சொல்கிறார், குரு கடைச்சுட்டா பாக்கியம்ங்கிறது இருக்கட்டும், குரு வேணும்னு தோணினா பாக்கியம். துருவ சரித்திரம் கேட்டார் சத்ரபதி சிவாஜி மகாராஜா. அப்பா மடியில் உட்கார முடியலேங்கிறதுக்காக காட்டுக்கு ஒரு குழந்தை கோச்சுண்டு போச்சு, சித்தி விரட்டிவிட்டான்னு. அந்த குழந்தை பகவானை அடையணுங்கிறதுக்காக போல, பகவானை தபஸ் பண்ணி அப்பா மடியில் உட்காந்துக்கணுங்கிற எண்ணத்தில் தான் போச்சு. ஆனாலும் நீ லௌகீக பிரார்த்தனையோட ஆர்த்த பக்தனாக இருந்தால் கூட பகவானை நோக்கினா போகிற, உனக்கு வழிகாட்ட வேண்டியது என் கடமைன்னு நாரதர் வந்து ஆட்கொண்டார். இவர் நாரதர் தேடி போல, நாரதரோட மகிமை தெரியாது, அதுக்கு வந்திருக்கார், நமஸ்காரம் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். 5 வயசு குழந்தை கிளம்பி போகிறது, நாரதர் வந்து வழிகாட்டி தபஸ் பண்ண வச்சு, தபஸும் போது அந்த குழந்தைக்கு வர இடைஞ்சல் எல்லாம் தான் தடுத்து காப்பாற்றி பகவத் கிருபையை வாங்கி கொடுத்தார். குருவோட அது வேலை. அது இந்த மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைக்கணுமேனு சிவாஜிக்கு இந்த கதை கேட்டு, நம்மளும் நிறைய துருவ சரித்திரம்லாம் கேட்டிருக்கோம், அண்ணா சொல்கிறார். போனதான் சொன்னதில் ஒரு ஸ்லோகம் விட்டுவிட்டார், இவரை விட அவர்னு நன்னா சொல்கிறார் தெரியுமா இல்லையோ அப்படின்னு மார்க் போட்டு உட்காந்துருப்போம். நமக்கு யார் மார்க் போட போகிறாளோ தெரியல. இவர் கதை கேட்டுட்டு எனக்கு ஒரு குருநாதன் வேணுமேனு துடிச்சு போயிட்டார். எங்கே போய் நான் குருவை தேடுவேன்? பகவானே பிரார்த்தனை பண்ணார், எனக்கு ஒரு குருநாதன் அனுப்பு, எனக்கு ஒரு குருநாதன் அனுப்புன்னு. மனசு தவிக்க ஆரம்பிச்சுடுத்து. காட்டில் அப்படியே சஞ்சாரம் பண்ணுறத வேட்டையாடிட்டு தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக வரும்போது ஒரு ஆத்தங்கரையிலேருந்து அப்படி ஜலம் போயின்னு இருக்கு. அவங்க தண்ணி குடிக்கிறத ஒரு இலையில என்னென்னமோ ஸ்லோகம் அபங்கம் மாதிரிலாம் எழுதி வந்திருக்கு. படித்து பார்த்தா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. யாரும் எழுதி போடுறா, யாரும் தெரியலையே அப்படின்னு அந்த தண்ணியோட போக்கிலேயே பார்த்தா அங்கே ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கார். கண்ணை மூடின்னு உட்காந்து ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பக்கத்தில் ஏதோ இலையில எழுதி வச்சிருக்கிறதா காற்றுல அடிச்சுன்னு வந்து தண்ணியில் விழுந்திருக்க போல் இருக்கு. அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, சமர்த்த ராமதாசர், அது இவருக்கு தெரியாது. தேஜோமயமாக உட்காந்துருக்கார், ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கார், பார்க்குறது கம்பீரமாக. சுற்றி இவரை கிட்ட போக முடியல. ஏன்னா இந்த பக்கம் சிங்கம் உட்காந்துருக்கு, பக்கத்தில் மான் உட்காந்துருக்கு, அந்த பக்கம் முயல் வந்து புலி மேலே ஏறி விளையாடின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் அவர் உட்காந்து பாடிட்டு இருக்கார். ஞானியோட சன்னதி அப்படி தான் இருக்கும், விரோத பாவனையே எங்கேயுமே இருக்காது. தள்ளி நின்று நமஸ்காரம் பண்ணார். யாருன்னு தெரியல, இவரே எனக்கு குருவாக வந்தால் கூட தேவையில்ல, கிட்ட போடுக்க முடியலையே, நான் போனேன்னா அந்த மிருகங்கள் அவரே தான் பண்ணிடும் அப்படின்னு நினச்சின்னு வந்துவிட்டார். அப்புறம் திருப்பி அவரோட பிரார்த்தனை தொடர்ந்துட்டே இருந்தது. ஒரு நாள் கனவுல சமர்த்த ராமதாசர் வந்தார். உனக்கு குரு கிருபை கிடைக்கும், கவலைப்படாதேன்னார். ஓஹோ, நம்ம காட்டில் பார்த்தவர்னு தெரிஞ்சுட்டார். ஒரு மட்டை தேங்காவை கையில் கொடுத்தார் சமர்த்தர். அது பிரசாதம் வாங்கிட்டார். கனவு கலைஞ்சு விடுத்தோம். எழுந்திருந்து பார்க்குறார், கனவுன்னு தெரிஞ்சுது, கையில் மட்டை தேங்காய் இருக்குது.
கையில் மட்டத்தேங்க இருக்கு. அதுக்கப்புறம் சமர்த்தரை தரிசனம் பண்ணினார். அவரால் அவருக்கு அனுகிரகம் கிடைச்சிது. அப்போ தரிசனம் பண்ணும்போது சொன்னார், துருவ சரித்திரம் கேட்டு எனக்கு குரு வேணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு நீங்கள் கிடைச்சேன்னார். சமர்த்தர் சொன்ன பதில், துருவனோட வைராக்கியம் உனக்கு இருக்கு, நான் நாரதர் இல்லைப்பா. நாரதர் தான், நான் ராமனோட ஒரு சேவகன்னு சொன்னார் சமர்த்த ராமதாஸ். அப்படி அந்த குரு வேணுங்கிற ஒரு தாபம் இருக்கணும். என்ன வழிகாட்டி வழி நடத்தி என்னை மேல்நிலைக்கு, ஒரு எத்தனையோ பிறவிகள் எடுத்து மனுஷனாக வந்திருக்கேன், இனிமேல் கஷ்டப்பட முடியாது, இனிமேல் நான் உயர்ந்த நிலைக்கு, அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தால் நான் ஒரு பக்தனாக இருக்கணும், ஒரு ஞானியாக இருக்கணும், பகவானே உன் சரணத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் முமுக்ஷுக்கள்னு பேர். மோட்சம் அடைகிறதுக்கான அபேட்சை இருக்கிறவா அவளுக்கு தான் குரு கிடைப்பார். நமக்கு குரு நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 சாமிக்கு நடுவில் 101 சாமியாக வச்சு பிரதட்சணம் பண்ணுறேன், பூவை போடுறேன், எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டுட்டு இருப்போம். விவேகானந்த சுவாமி சொன்னார், இந்து தர்மத்தில் ஏற்கனவே நிறைய சாமி இருக்குது, அதில் ஒன்றா என் குருநாதரை வச்சுராதிங்கோ அப்படின்னு. க்யூவில் நிற்கிற சாமியாக பரமஹம்சரை வச்சுராதிங்கோ, அவருடைய பர்பஸே வேற, உன்னை எலவேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கார் அவர் அப்படின்னார். கபால மோச்சனார், விதியை மாத்திரவர்னு சொன்னார். அப்படி இவர் தேடிட்டு போக அந்த குழந்தை பாண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த நதி கரையில் படுத்துட்டு இருக்கு அப்படின்னு சரித்திரம் சொல்கிறது. ஞானானந்த விஜயத்தில் நான் இதை சொல்லியிருக்கேன். பார்த்தவன் என்ன நினச்சிட்டு 12 வயசு பிள்ளை, சாமி வயசான தாத்தாவாக இருக்கிறதையே அது பாருங்களேன், தாத்தா மாதிரியும் இருக்கார், குழந்தை மாதிரியும் இருக்கார் ஒரே நேரத்தில். வயசானவாளை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்குமோ, ரெண்டு சேர்ந்த ஒரு ரூபம் இது. அப்போ அவர் 12 வயசில் எத்தனை கஷ்டமுஷ்கின்னு அவ்வளோ அழகாக இருந்திருப்பார் இல்லையா. ஒரு பிரம்மச்சாரி துண்டு கட்டிட்டு ஒரு சின்ன சிகையோட பூணலோட அது வந்து படுத்துட்டு இருக்கு அந்த மணல் கரையில். பார்க்குறவா நினச்சிருப்பா, யாராவது பிள்ளையோ பாவம், போத்திக்கிறதுக்கு மேலே வஸ்திரம் கூட இல்லை, இப்படி படுத்துட்டு இருக்கேன்னு நினச்சிருப்பா. வீட்டை விட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தானே ஓடி வந்துட்டார் ரமண மகர்ஷி. திருவண்ணாமலை கோவிலில் அங்கெல்லாம் அங்கங்கே அப்படி படுத்துட்டு இருந்தார், வெறும் கௌபீனம் தான் கட்டின்னு இருந்தார். பின்னாடி முருகனார் கேட்டார், பகவானே உங்களுக்கு குளிர் இல்லையோ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். ஒன்றும் இல்லையே அவர்கிட்ட. பகவான் பதில் சொன்னார், கையால் கையை போத்திண்டேன், காலால் காலை போத்திண்டேன். என்ன அவசியம் இருக்கு? அண்ணாக்கள் இருக்கா, சித்தப்பா இருக்கார், ஆகாரம் கொடுக்கறதுக்கு சித்தி இருக்கா, அம்மா இருக்கா, வேலைக்கு சமைச்சு போடுவா. குரு வேணும், ஞானம் வரணுங்கிற ஒரு தாபம் ஏற்பட்டு தானே வீட்டை விட்டு அந்த குழந்தை ஓடித்து. நினச்சி பார்க்க முடியுமா? மகான்களை வழிபடுறோம், அந்த வைராக்கியம் வரணும் இல்லையா நமக்கு. அப்படி இந்த குழந்தை இருந்த அந்த நிலையை மனசில் நினச்சிண்டோ என்னமோ ஒருத்தர் பாடினா ஒரு பாட்டு. தந்தை யாரோ தாயும் யாரோ, தந்தை யாரோ தாயும் யாரோ, நீரோ எந்த ஊரோ, நீரோ எந்த ஊரோ, நித்திரை செய்வீர் ஞான குருவே, செய்வீர் ஞான குருவே, நித்திரை செய்வீர் ஞான குருவே, நித்திரை செய்வீர் ஞான குருவே. ஆராரோ 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 ஆராரோ. ஞானம் நாடி குருவை தேடி, ஞானம் நாடி குருவை தேடி, மாயை விலகா போதிலும், மாயை விலகா போதிலும், ஏழை எம்மை ஏற்க வந்த, ஏழை எம்மை
எம்மை ஏற்க வந்த கருணை ஞான வள்ளலே கருணை ஞான வள்ளலே உன் தந்தை யாரோ தாயும் யாரோ நீரோ எந்த ஊரோ நித்திரை செய்வீர் ஞான குருவே ஆராரோ 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 ஓ ஓ தபோவனத்தில் கோபாலையான்னு ஒரு மாமா இருந்தார். பரமபக்தர், தெலுங்கு தாய்மொழி, தமிழ் பேசுவேன், பாட்டு எழுதுகிற அளவுக்கு புலமை இல்லைன்னார். அவர் நிறைய பாட்டுகள் எழுதியிருக்கார். சிறுவன்கிற பேரில் சிறுவன் கோபாலையான்னு நிறைய பாட்டு எழுதியிருக்கார். குறிப்பாக எல்லா பக்தாளுக்கும் தெரிஞ்ச பாட்டு இந்த பெண்ணே நதியின் வடகரையில் ஞானானந்த நவர்த்தனமால் அவர் எழுதினது தான். அவருடைய பொண்கள் 2 பேர் லீலா உமானு சகோதரிகள். அதில் லீலா அம்மாவை சுவாமி சொன்னாராம், சாமி மேலே நிறைய பாட்டு இருக்குது, ஒரு தாலாட்டு பாட்டு இல்லை அப்படின்னாராம். அதுக்காக சுவாமி எதிர்க்க இந்த பாட்டு மத்தியமாவதியில் பாடினேன் அப்படின்னு அவள் சொன்னான். நான் அந்த பாட்டை கானடா ராகத்தில் பாகவதாள் பாடி கேட்டிருக்கேன். ஞானானந்த விஜயத்தில் அந்த ராத்திரி தான் பாடினேன். இதை நான் கேட்டதில்லை. இப்போ பாட்டு தெரியும், டியூன் தெரியாது. அது பாடி அது கேசட்டாக பிரபலமான உடனே எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணா இந்த மாதிரி இது ஒரு பெரிய லீலையே இருக்குது பின்னாடி, சாமியே கேட்டிருக்காருன்னா அதை மாற்றப்படாதுண்ணா. சரி இதை அடுத்த தடவை மாற்றி பாடிடுறேன்னு 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடச்சிது. இதில் அவளோட சகோதரி உமா அம்மான்னு இருக்கா. அவள் எழுதின பாடல் ரொம்ப பிரசித்தம். எங்கே சென்றாலும் காணலாம் எங்கள் தவத்திரு ஞானனை. இன்றைக்கி அந்த உமா அம்மா இருக்கா, 82 வயசு ஆயிடுத்து. குழந்தையா இருந்தேன்னு சுவாமி கருணையை நேர அனுபவிச்சவா. அப்படி யாராத்து பிள்ளையோ, தந்தை யாரோ தாயும் யாரோ, யாராத்து பிள்ளையோ அப்படி படுத்துட்டு இருக்கே, எந்த ஊரோ அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. ஞானானந்த சஹஸ்ரநாமத்தில் லலிதானந்தநாதர் சொல்றார், சொப்ன லப்த குரு ஸ்ரேட்டகாங்கிறார். கனவுல குரு தரிசனம் கொடுத்துட்டார். பார்க்க போகிற குரு ஒரு பாகவத ரூபத்தில் பண்டரிநாதன் எழுப்புறான், சுப்பிரமணியம் எழுந்து நீ எந்த குருவை தேடி வந்திருக்கோ நதிக்கு அண்ணாண்ட இருக்காருன்னு சொல்ல, சந்திரபாகா நதியில் ஸ்நானம் பண்ணி சந்திரபாகா நதி கடந்து இந்த ஞானானந்த நதி சிவரத்னகிரிங்கிற சாகரத்தில் போய் கலந்துதுன்னு சொன்னார். இவர் போய் அவரை அடைஞ்சுட்டார். சுவாமி சொல்றார், குரு தயாராக இருந்தார் அனுகிரகம் பண்ணுறதுக்குங்கிறார். குருவை எதிர்பார்த்துண்டு இருக்கிற சிஷ்யன் இப்போது நிறைய சமைச்சு வச்சிருக்கு, அஜீரணம் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டு என்ன பிரயோஜனம், எது போட்டாலும் வேண்டாமா. சில பேர் பந்தியில் ஜம்பமாக உட்காந்துருவா, எது கேட்டாலும் வேண்டாம்பா, அடுத்த வாளுக்கும் பிரச்சனை வந்துடும். பாவம், நல்லா சாப்பிட்றவா பக்கத்தில் உட்காருத்த. நல்லா பசியோடு இருக்கிறவாளுக்கு பரிமாறுறது ஒரு ஆனந்தம் இல்லையா? சுவாமியே சொல்கிறார், நிறைய வடித்து வச்சிருக்கு, சாப்பிட்றவா இல்லையேன்னு சமயக்காரருக்கும் வருத்தம், சுவாமிக்கும் வருத்தம்ங்கிற. அப்படி ஞான விருந்து கொடுக்கறதுக்கு தயாருங்கிறது, அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த பசித்திருன்னு ராமலிங்க சுவாமிகள் இந்த பசி தான் சொன்னார். நமக்கு பசிக்கிறது, வாசலில் ஆகாரம் வச்சுருக்கா சாப்பிட போகிறோம், அது வேறு விஷயம், அந்த பசியை சொல்லலை. இவர் பசியோடு போகிறார், அவர் ஞான விருந்தா குருநாதன் இருக்கார். கரண்ட்டு மாதிரி இந்த கண் ஒளி என்னை இழுத்துதுங்கிறார் சுவாமி. அப்போ சுவாமி சொன்ன வார்த்தை தான், உலகம் ஒரு மகாநதி, துன்பம் துயரம் துக்கம் எல்லாம் பெருகி ஓடக்கூடிய அந்த சுழலில் மாட்டிக்கொள்ளாமல் இறைவனோட கருணை அந்த சிவரத்னமயமான குன்றில் ஏற்றியதுங்கிற. அந்த சிவரத்னகிரி சுவாமியோடு சேர்ந்து அந்த சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணினார், யோக்கியதை இருக்கிற சிஷ்யனுக்கு அனுகிரகங்கிறது இன்ஸ்டன்ட். துக்காராம் மகாராஜ் ஆப்பனா சாரிக்கே கருத்தி தற்காலன்னாரே.
நானும் எத்தனையோ மகான்களை பார்த்துட்டேன், எல்லாரும் இப்படி கையை தூக்குறா, எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்கிறது அப்படின்னா யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அவ்வளோதான், கிருப்பை பண்ணியாச்சு. வாங்கிக்கிறதுக்கான யோக்கியத்தை வரும்போது உனக்கு வரும். அந்த யோக்கியத்தை இருந்தால் தற்கால் இம்மீடியட்லி. குரு என்ன சொன்னார்? பிறவி கடல் கடந்தாயின்னு சொன்னார். நீ என்கிட்ட வந்துட்டியோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நீ முன்னுக்கு வந்துட விடான்னு சொல்லலை, வந்துட்டேன்னு. அவ்வளோதான், அன்றைக்கே சீல் குத்தியாச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட இருந்து ஜோதிர் மடத்துக்கு போய் அவருக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணி அவர்கிட்ட எல்லாம் கற்றுக்கொண்டு க்ஷேத்திர யாத்திரை பண்ணி, பப்பா ராமதாஸ் சுவாமி யோகிராம் சுவரத்குமார்கிட்ட சொன்னார், வாண்டர் லைக் எ பென்னிலெஸ் பெக்கர்னர். 10 பைசா காசு இல்லாமல் எல்லா இடமும் சுற்றி வான்னார். அப்படி சுற்றி வர முடியுமான்னு பரமஹம்ச யோகானந்தாவோட சரித்திரத்தில் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் இருக்குது. அப்போ அவர் சுவாமிகள் ஆலை முக்குந்து சின்ன பையன், அவன் அண்ணா சொல்கிறார், எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் பார்த்துப்பாருங்கிறியே, 10 பைசா இல்லாமல் கையில் காசு எல்லாம் எதாவது பண்ண முடியுமா? முடியும். சரி, நான் உனக்கு சவால் வைக்கிறேன், கூட வேணா ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கோ, இங்கேருந்து மதுரா பிருந்தாவனம் போயிட்டு வரணும் கல்கட்டாலேருந்து, நான் பைசா தர மாட்டேன், யார்ட்டையும் பிச்சை எடுக்கக்கூடாது, என்ன பண்ணுறேன் பார்க்கலாம்யா. போயிட்டு ராயல் ரிசப்ஷனோடு அங்கங்கே சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். அது சொல்கிறார் அவர், நான் அவனை தேடி வரேன்னு அவனுக்கு தெரியாதா, நான் கதி இல்லாமல் வரேன்னு அவனுக்கு தெரியாதா, என்னை விட்டுடுவானா கிருஷ்ணங்கிறார் அவர். பார்க்குற இடத்துலாம் உதவி கிடச்சிதுங்கிறார். சத்தியம், நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு நடக்கும். நம்பிக்கையுடைய பலத்தை பொறுத்தது புஷ்டி. நம்பிக்கை இருந்ததுன்னா நிஜமாகவே நடக்கும், திறக்காத கதவெல்லாம் திறக்கும். நமக்கு நடக்காததுக்கு நம்ம பக்தி குறைவு காரணமே தவிர பகவானோட கிருப்பையில் குறைவு வரவே வராது. அத்துணுண்டு பையனாக இருக்கிறதையே போயிட்டு வந்து ஜெயிச்சு காட்டினேன்னு எழுதியிருக்கார் அவர். பின்னாடி வாழ்க்கையில் ஈஸ்வர கிருப்பையை உணர்ந்து ஃபாரின்லாம் போய் தெய்வத்தோட கருணையை சொன்னார். பிகம் அ லவர் ஆஃப் காட் அப்படிங்கிறார். டெடிகேட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் லைஃப் டு காட், யூ வில் பி பிளஸ்ட் அப்படின்னு அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். அப்படி சிவரத்னகிரி சுவாமிகிட்ட எல்லாம் இருந்து கற்றுக்கொண்டு சந்நியாசமும் வாங்கிட்டு ஞானானந்தகிரி அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தோட சுவாமியை பீட்டாதிபதி ஆக்கினார். பீட்டாதிபத்தியத்திலும் மனம் செல்லலை. குருநாதர் மகாசமாதி ஆன பிறகு சுவாமி அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி பல இடங்களில் தபஸ் இருந்து, ஹிமாச்சலத்தில் குகையிலெல்லாம் தபஸ் இருந்து சுவாமி இப்படி தட்சிண தேசத்துக்கு வந்தார்னு சொல்கிறத அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார், என்ன பண்ணார், அதெல்லாம் சொல்லலை இந்த சரித்திரத்தில். அவர் நேர ஒரு விஷயத்துக்கு வந்துவிட்டார். என்ன? துக்கமயமாக தெரிந்த உலகம் அவரது பார்வையில் இறைவனின் அருட்கோலமாக காட்சி அளித்ததுங்கிற இதான் ரகசியம். சுவாமியே சொல்றார், பக்தி மார்க்க ரீதியாக இந்த உலகம் பார்க்கக்கூடிய அத்தனை காட்சிகளும் இறைவனுடைய வேஷ பேதங்கள்ங்கிற. இது ஒரு பெரிய சினிமா ஒன்று நடந்துட்டு இருக்கு. சினிமாவை பார்த்துட்டு அழறவாள்லாம் இருக்காளே, பிழிய பிழிய அழறவாள்லாம் இருக்கா. எனக்கு இன்றைக்கி மனசே சரியில்லைப்போ, அந்த சினிமா இப்படி முடிச்சுவிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறவா இருக்கா. செத்த கழிச்சு பசிக்கிறதும்பா, அது வேறு விஷயம். சினிமாவில் சண்டை சீன் வந்தால் தேட்டர் சீட்டு கிழிக்கிறவாள்லாம் இருக்கா. இந்த வாழ்க்கையே ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில், சாட்சி பாவத்தில் இருக்கிற ஒரு நிலைமை இவருடைய தபஸ்னால குரு கிருபையினால் கிடச்சிடுத்தோம். இது அவ்வளவும் ஒரு நாடகம், ஒரு லீலைன்னு தெரிஞ்சுட்டு இந்த லீலையில் நான் என்ன நடிக்கணுமோ அதை மட்டும் நடிச்சுட்டு போயிடுறேங்கிற எண்ணம். துளசிதாசர் சரித்திரத்தில் இது வரும். காசி விஸ்வநாதர் எதுக்க நின்றுண்டு உருகின்னு இருக்கார். உலகத்துக்கு போய் நீ பண்ண வேண்டிய காரியம் இருக்கு போ அப்படின்னு விஸ்வநாதர் சொல்கிறார். திரும்பி பார்த்தா குறுக்க நடுக்க ஜனங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கா. காசியில் எப்படி இருக்கும், கச்ச கச்ச கச்சான்னு ஒரே கூட்டம். அங்கே பூஜை பண்ணுறதுக்கு நிற்கிறவா, அந்த பண்டாக்கள், ரோட்டில் பெருசு பெருசாக குதிரை சேஸுக்கு எருமை மாடு அப்படி எல்லாம் பார்க்குறார். விதவிதமான உலகம். எனக்கு உலகம் பிடிக்கல, நான் இங்கேயே இருந்துடுறேன். உலகம் வேற, உன் ராமன் வேறையான்னு கேட்குறாராம் விஸ்வநாதர். உலகத்தை ஏன் ராமனாக பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்த்தார். எல்லாம் நதுலு வனம்புலு நானா மிருகமுலு விகித கர்மமுலு வேத சாஸ்திரமுலு அண்டாண்டம்புலு பிண்டாண்டம்புலு பத்ராஜ ராமதாசர் பாடார். அந்தாராமமயம் ஜாகத் ராம சோபத்து ராம சப்பனமே தேகத்து ராஜாகி ராம. பார்க்குற இடமெல்லாம் ராமமயமாக தெரிஞ்ச உடனே இந்த விளையாட்டில் எனக்கு ஒரு பாகமே தவிர
இதில் மூழ்கி போகிற விஷயம் எனக்கு இல்லைன்னு புரிஞ்சு கொடுத்துங்கிறார். அதுதான் சுவாமி சரித்திரத்தையும். உலகம் பூரா இறைவனின் அருட்கோலமாக காட்சி கொடுத்தது. இதில் நான் ஒரு நடிக்க வந்திருக்கேன். அந்த வேஷத்தை நான் ஒழுங்காக பண்ணணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுன்னு ஒரு வேஷம் கொடுத்துருக்கேன். அந்த வேஷத்தை நான் பண்ணணும் இல்லையா? ட்ராமாவில் 10 பேருக்கு பரிமாறுற மாதிரி ஒரு வேஷம் வந்திருக்கு, பரிமாறிட்டு போகணும். ஒருத்தருக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு வேஷம், மருந்து போட்டுட்டு படிப்பு சொல்லத்தான் பண்ணிட்டு போகிறேன். அப்படி தன்னுடைய பாத்திரத்தை உணரக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஞானி ஆயிடுவார் அப்படிங்கிறத சொல்லி, அதுக்கப்புறம் அவர் தபோவனத்துக்கு வந்தது, தபோவனத்தோட மகிமைகள் இதெல்லாம் சொல்லி, சுவாமியோட உபதேசங்களை சொல்லி, அப்புறம் சுவாமியோட சரித்திரத்தை பூர்த்தி பண்ணுறார். இது இந்த நூலுடைய முதல் பாகம். நீங்கள் புஸ்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம். 2வது பாகத்தில் தான் இந்த சுவாமியை அபிஷிக்தானந்தரும் ஹெரால்டும் முதல்ல போய் தரிசனம் பண்ணினதும் அப்போ நடந்த சம்பாஷணைகளும் இருக்குது. பாக்கி நம்ம நாளிலேருந்து ஒரு 3 நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம அனுபவிக்கலாம். அங்கே பிரசாதம் கொடுப்பா, அது நீங்கள் எல்லாரும் அவசியம் ஸ்வீகரிச்சுக்கலாம். சத்சங்கத்துக்கு தொடர்ந்து வரணும். அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பஜனோத்சவத்தை பற்றி ஷாம்ஜி சொன்னார். எல்லாரும் அதுக்கும் வாங்கோ. ஞானானந்த பாதுகா மண்டபத்துக்கு தரிசனம் பண்ணுங்கோ. அவசியம் தபோவனம், தென்னாங்கூர், ஆட்டையாம்பட்டி, கள்ளக்குடி, அப்படி சுவாமிக்கு பல இடங்களில் சன்னிதானங்கள் ஸ்தலங்கள் இருக்குது. எல்லா இடத்தையும் குரு தரிசனம் பண்ணுங்கோ. எல்லா வடிவத்தில் இருக்கிறதும் ஒரு தெய்வம், எல்லா மகான்களாக காட்சி கொடுக்கறதும் ஒரு குரு, எல்லா ஜீவன்களாக காட்சி கொடுக்கறதும் அந்த பகவானோட லீலையேன்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஐக்கிய பாவத்தோடு நம்ம பக்தி பண்ணுறதுக்கு குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஞானானந்த நமோஸ்துதே ஞான பண்டிதா நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஞானானந்த நமோஸ்துதே அத்புத சரிதா நமோஸ்துதே ஆனந்த ரூபா நமோஸ்துதே இன்ப பொருளே நமோஸ்துதே ஈசனும் நீயே நமோஸ்துதே உம்பர்கள் தருவே நமோஸ்துதே ஊமை கருள் செய்தவா நமோஸ்துதே எங்கள் தெய்வமே நமோஸ்துதே ஏழை களியாய் நமோஸ்துதே ஐங்கர பிரியனே நமோஸ்துதே ஐயம் தீர்ப்பாய் நமோஸ்துதே ஒப்பில்லா மணியே நமோஸ்துதே ஓம்கார பொருளே நமோஸ்துதே ஔஷதம் நீயே நமோஸ்துதே அனைத்தும் நீயே நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஞானானந்த நமோஸ்துதே. எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீஷன் அருளல் வேண்டும். முகாம்போஜம் மகனீய குணான்னவம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூததயா பரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. ஓம் ஞானானந்தம் 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 சத்குரு ஞானானந்த பகவான் கி ஜெய். ஞானானந்த ஞானானந்த சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த ஞானானந்த